بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சலாமும் கருணையும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை அணுவணுவாக தங்கள் வாழ்க்கையிலே பின்பற்ற இருக்கின்ற மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஏராவூர் கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலே பின்பற்றுவதற்கு தகுதி வாய்ந்த தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நபிகள் நாயகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதராக, இறுதி தலைவராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். இந்த தூதருக்குள்ள சிறப்பை குறித்து திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களிலே சிலாகித்து சொல்கிறான். இந்த தூதரை ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஒட்டுமொத்த உலகங்களுக்குமான பேர் அருளாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ஒரு இடத்திலே சிலாகித்து சொல்கிறான். அந்த அளவுக்கு உலகமே போற்றத்தக்க ஒரு உன்னத தலைவர் என்கிற அந்தஸ்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இறை தூதர் அவர்களை உலகத்திலே இன்று 160க்கும் மேற்பட்ட கோடி மக்கள் தங்களுடைய ஆத்மார்த்த தலைவராக, தங்களுடைய ஆன்மீக தலைவராக, உலகத்தினுடைய சகல விவகாரங்களுக்குமான ஒட்டுமொத்த தலைவராக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உயிரை விட தன்னுடைய பெற்றோருடைய, தான் பெற்றெடுத்த அருமை பிள்ளை செல்வங்களை விட இந்த உலகத்திலே நாங்கள் அன்பு பாராட்டக்கூடிய அனைவரையும் விட
ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே அதிக அன்புமிக்கவர்களாக, உயர்ந்த இடத்தை பெற்றவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அடிப்படையாக நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அம்சங்கள். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் பின்பற்றுவதற்கு தகுதி வாய்ந்த தலைவர் நபிகள் பெருமானார் மட்டும்தான் என்ற தலைப்பிலே இருந்து ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உலகத்திலே பின்பற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய நியாயங்கள் என்ன? ஒரு மனிதரை நாங்கள் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய பேச்சை, அவருடைய வாழ்க்கையை, அவர் சொன்னவற்றை, அவர் செய்தவற்றை நாங்கள் வாழ்க்கையிலே அச்சாணியாக, உயிர் மூச்சாக ஏற்று அதை பின்பற்றி ஒழுக வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதரை அந்த அளவுக்கு நாம் பின்பற்றுகின்ற அளவுக்கு அந்த மனிதரிடம் என்ன சிறப்பு இருக்கிறது? அல்லாஹ்வின் தூதரிடத்திலே இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன? அந்த சிறப்புகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை முழுமையாக 100% எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? சூரா அஹ்ஸாபினுடைய 21வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. யாரெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அந்த நன்மக்களுக்கு இந்த இறை தூதர் முகம்மது இருக்கிறாரே, அவரிடம் அற்புதமான அழகிய முன்மாதிரிகள் ஏராளம் உள்ளன என்று திருமறை குர்ஆன் பறைசாற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலே அற்புதமான முன்மாதிரிகளை அல்லாஹ் தஆலா அள்ளிச் சொரிந்திருப்பதாக திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த முன்மாதிரிகள் எவை? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை உலக மக்களுக்கு, அது முஸ்லிமா இருக்கலாம், முஸ்லிம் அல்லாத மாற்று மத அன்பர்கள், எங்கள் தொப்புள் கொடி உறவினர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், அத்தனை மனித சமுதாயத்திற்கும் இந்த தூதரிடத்திலே அற்புதமான வாழ்க்கை முன்மாதிரிகள் நிறைந்து காணப்படுகின்றன என்று சொன்னால், அந்த முன்மாதிரிகள் எவை என்பதை நாம் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதருடைய அற்புதமான அப்பழுக்கற்ற வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய ஏராளமான படிப்பினைகள் அந்த தூதருடைய வாழ்க்கையிலே இருப்பதை கண்டுகொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ஏகத்துவ இஸ்லாத்தை, ஒரு இறைவன் தான் அந்த சராசரத்தையும் படைத்திருக்கிறான், கல்லோ மண்ணோ சிலைகளோ இயற்கை பொருட்களோ, அது மரமாகட்டும், அது கல்லாகட்டும், அது சூரியனாகட்டும், அது சந்திரனாகட்டும், அது எந்த ஒரு பொருளாகட்டும், எதுவுமே கடவுள் இல்லை, எதுவுமே இறைவன் என்கிற அந்தஸ்தை அடைய முடியாது. இந்த உலகத்தை, அதில் உள்ளவற்றை, அனைத்து உயிரினங்களையும் படைத்து பாதுகாத்து வழிகாட்டக்கூடிய ஒரே இறைவனாகிய அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், கடவுள். அவன் அல்லாத எந்த ஒன்றோ எந்த மனிதனோ உலகத்தில் கடவுள் இல்லை. இது யார் சொன்ன கொள்கை? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே எடுத்து சொன்ன கொள்கை. இதைத்தான் நாங்கள் ஓரிரை சித்தாந்தம் என்று சொல்லுகிறோம், ஒரு கடவுள் கொள்கை என்று சொல்லுகிறோம். இந்த கொள்கையை
முதலாக அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையின் பக்கங்களை நீங்கள் புரட்டி பாருங்கள். நபிகள் பெருமானார் இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி நேர்மையாளராக, எப்படி உண்மையாளராக, எப்படி நம்பிக்கை நாணயமிக்கவராக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். சஃபா குன்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது நபிகள் பெருமானாரை நோக்கி. என்ன கட்டளை? அன்றின் அஷீரத்கள் அக்ரபீன், முகம்மதே, உங்களுடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அந்த கட்டளை வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய மக்கா பெருவெளியிலே காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு சமூக ஊடகம் இன்று ஒரு செய்தியை நொடிப்பொழுதிலே உலக மக்களுக்கெல்லாம் ஒருவன் பரப்ப விரும்பினால் அவன் கையில் எடுக்கக்கூடிய ஊடகம் எது, சாதனம் எது? இன்டர்நெட், இணையதளம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த நவீன தொழில்நுட்பத்தை கையிலே எடுக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ஓரிரை சித்தாந்தத்தை மக்கள் சமுதாயத்திலே எடுத்து சொல்வதற்காக இறை கட்டளை வந்தவுடன் முதலாவது கையிலே எடுத்த ஆயுதம், சாதனம், ஊடகம் எதுவென்று சொன்னால் அன்று காணப்பட்ட சஃபா என்கிற குன்றுதான். அந்த குன்றின் மீது ஏறி ஒரு செய்தியை ஒருவர் சொல்ல ஆரம்பித்து விட்டால் மக்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை இவர் சொல்ல போகிறார் என்று மக்கள் குழும ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த சஃபா குன்றுக்கு மேலால் ஏறுகிறார்கள். ஏறி என்ன கேட்டார்கள்? எடுத்த உடனே ஒரு இறைவன் தான், அவனை தவிர லாத்தி இல்லை, மனாத்தி இல்லை, உஸ்ஸா இல்லை, உபுல் இல்லை, 360 விக்கிரகங்களும் கடவுள் கிடையாது என்று ஒரேடியாக சொல்லவில்லை. அந்த ஏகத்துவத்தை சொல்வதற்கு முன்னால் தன்னுடைய வாழ்க்கையின் அப்பழுக்கற்ற நேர்மையை, தன்னுடைய வாழ்க்கையின் அப்பழுக்கற்ற ஒழுக்க சீலர் தன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு முன்னால் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். மக்களே, இந்த குன்றுக்கு பின்னால் இந்த மலையடிவாரத்திலே இந்த மக்கமா நகரை தாக்குவதற்காக ஒரு எதிரிப்படை, குதிரைப்படை விரைந்து வருகிறது என்ற தகவலை உங்களுக்கு நான் சொன்னால் நான் சொல்லுவதை நீங்கள் நம்புவீர்களா? நான் சொல்வதை நீங்கள் ஏற்பீர்களா? அதுதான் கேட்டார்கள். எதை கேட்கிறார்கள்? தன்னுடைய வாய்மையிலே இருக்கிற அந்த உண்மைத்தன்மையை, நம்பகத்தன்மையை தன்னுடைய பிரச்சார களத்திற்கான மூலதனமாக அல்லாஹ்வின் தூதர் முன்வைக்கிறார்கள். அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன? முகம்மது, நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் கண்டது இல்லையே, நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு வார்த்தையையும் நீங்கள் உதிர்த்தது கிடையாது. நீங்கள் நம்பிக்கையாளராயிற்று, நீங்கள் அசாதிக் ஆயிற்று, நீங்கள் அல் அமீன் ஆயிற்று, நீங்கள் பொய்யே சொல்லாதவராயிற்று. நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம். இதில் இருக்கிற மிகப்பெரிய படிப்பினை என்ன? ஏகத்துவத்தை, தௌஹீதை, குர்ஆன், சுன்னா என்கிற அந்த உண்மையான வஹியை, வாழ்க்கை வழிகாட்டுதலை இந்த சமுதாயத்திலே யாரெல்லாம் பிரச்சாரம் செய்ய விரும்புகிறோமோ, அதை மக்கள் மயப்படுத்த ஆசைப்படுகிறோமோ, அவர்களுடைய வாழ்க்கையின் பக்கங்கள் எப்படி ஒழுக்கம் மிக்கதாக, எப்படி நேர்மை மிக்கதாக, எப்படி நம்பிக்கையும் நாணயம் மிக்கதாக அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதரின் வாழ்க்கையில் நாங்கள் படிப்பினையாக பெறுகிறோமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்
தன்னுடைய மிகப்பெரிய ஓரிரை கொள்கை சித்தாந்தத்தை அந்த மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் தன்னுடைய நாணயத்தை மூலதனமாக வைத்தார்கள் என்று சொன்னால் அந்த தலைவர் எப்பேற்பட்ட ஒரு ஒழுக்க சீலராக திகழ்ந்திருக்கிறார்கள், எப்பேற்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நேர்மை இன்று எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது? ஏகத்துவத்தை சொல்லுகிற தௌஹீத்வாதி என்று பறைசாற்றிக் கொள்கிறோம். நான் குர்ஆன் சுன்னாவை உயிரை விட மதிக்கக்கூடியவன் என்று மூச்சுக்கு 300 விடுத்தம் சொல்லிக் கொள்கிறோம். என்னுடைய கொடுக்கல் வாங்கல் இந்த நாணயம் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில் இந்த நேர்மை இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை அப்பழுக்கற்ற விதமாக நம்பிக்கை மிக்கதாக இருக்கிறதா? நான் எதை சொன்னாலும் இந்த ஏறாவூர் மக்கள் கேட்பார்கள் என்கிற ஒரு நிலை யாருக்கு காட்ட முடியும்? அல்லாஹ்வின் தூதரை போன்று நான் எதை சொன்னாலும் இந்த ஊர் மக்கள் நம்புவார்கள் என்று திறந்த புத்தகமாய் எவருடைய வாழ்க்கையை இந்த சமுதாய மன்றத்தில் வைக்கின்ற முதுகெலும்புத்தனம் திராணி யாரிடம் இருக்கிறது? நாம் என்ன சிந்திக்கிறோம்? நாம் எதை சிந்திக்க வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் பின்பற்றுவதற்கு ஏற்ற தலைவர் என்றால் இந்த குணம் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. ஏகத்துவத்தை மக்களுக்கு சொல்வதற்கு முன்னாடியே இந்த நாணயத்தை, நம்பிக்கையை, பொய் சொல்லாத தன்மையை அல்லாஹ்வின் தூதர் கடைபிடித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பண்பு ஒரு தாயிக்கு அவசியம். இந்த நேர்மை ஒரு ஏகத்துவவாதிக்கு தேவை. நாம் சொல்லுகிற செய்தியை கேட்பதற்கு முன்னால் சொல்லக்கூடிய நபரை இந்த சமுதாயம் பார்க்கிறது. அவனே ஏமாற்று பேர்வழி, அவனிடமே நேர்மை கிடையாது, அவனே ஊழல் பெருச்சாளி, பெருசா வந்துட்டார் மைக்கை பிடிச்சு கொண்டு மார்க்கம் சொல்வதற்கு என்று உங்கள் நேர்மையை வினாக்குறியாக மாறினால் நீங்கள் சொல்லுகிற சத்தியம் மலையளவுக்கு உண்மையாக இருந்தாலும் அது மக்கள் மனதை தொடாது, அது மக்களுடைய காதில் விழாது. உங்க பண்பு, உங்க நடத்தை அதை பார்த்து வெறுத்து இந்த ஏகத்துவத்தை மிதித்து விட்டு செல்வார்கள் மக்கள். அல்லாஹ்வின் தூதர் பின்பற்ற தகுந்தவர் என்றால் இந்த குணம் இருந்ததால் அந்த தூதரை நாம் பின்பற்றுகிறோம். அந்த குணத்தை இந்த ஏகத்துவவாதிகள் தங்கள் பிறவி குணங்களாக அமைத்துக் கொண்டால் எங்களையும் மக்கள் பின்பற்றுவார்கள். நாம் சொல்லுகிற ஏகத்துவத்தை, சத்தியத்தை பின்பற்றுவார்கள். இது முதலாவது நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஏகத்துவத்திற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை பல கூறுகளாக நாங்கள் பிரித்து பார்க்க முடியும். அதுல ஒன்றுதான் ஒரு தொழிலாளி என்ற அடிப்படையில், ஒரு வேலைக்காரன், ஒரு வியாபாரி, ஒரு பணியாளன் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே முன்மாதிரிகளை காட்டியிருக்கிறார்கள். இந்த ஏகத்துவத்திற்கு முன்னாடியே இளைஞராயிருக்கிறார், மிடுக்கோடி இருக்கிறார். அந்த மக்கா சமுதாயத்திலேயே செல்வ சீமாட்டி என்று பெயர் எடுத்த, சமூகத்திலேயே கௌரவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஹதீஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய சரக்குகளை எடுத்துக்கொண்டு வியாபாரம் நிமித்தம் செல்கிறார். முகம்மது என்கிற இறை தூதர் ஒரு சாதாரண ஒரு இளைஞர், ஒரு மிகப்பெரிய செல்வ சீமாட்டியினுடைய வியாபாரங்களை விற்பனை செய்யக்கூடிய, அதன் வருவாயை ஈட்டி லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த பணியில ஈடுபடுகிறார். ஒரு சாதாரண வேலைக்காரன் அந்த சாதாரண ஒரு தொழிலாளியை, தன்னுடைய சரக்குகளை விற்பனை செய்த ஒரு மனிதரை, அந்த சமுதாயத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த ஹதீஜா என்கிற பெண்மணி, முகம்மதே உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று தூதனுப்புகிறார் என்றால், ஒரு மிகப்பெரிய எஜமானி ஒரு சாதாரண ஒரு இளைஞனை, தன்னிடம் கூலி வேலை செய்தவனை, உன்னை நான் முடிச்சு கொள்ளவா,
உன்னை நான் மணந்து கொள்ளவா, உன்னை நான் வாழ்க்கை துணைவனாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நீ அதற்கு சம்மதமா என்று ஒரு மிகப்பெரிய எஜமானி செல்வ சீமாட்டி கோரிக்கை வைக்கிறார் என்றால், அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய இளமை பராயத்தை எப்படி கழித்திருக்கிறார்கள் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? தன்னுடைய வியாபாரத்திலே எந்த அளவுக்கு நேர்மையை வெளிக்காட்டி இருக்கிறார்கள். நம்பிக்கை, நாணயம், பொருட்களை விற்பதில் வாங்குவதில் கிடைக்கிற பணத்தை உரிய விதத்திலே ஒப்படைப்பதில் காட்டிய கரிசனை, ஏமாற்றாத தன்மை, பித்தலாட்டம் இல்லாத வெளிப்படை, இதையெல்லாம் பார்த்து பூரித்து இவர்தான் எனக்கு சூட்டான ஆளு, இந்த இளைஞர் தான் என் வாழ்க்கை துணைக்கு ஏற்ற நபர் என்று ஹதீஜா என்கிற பெண்மணி அவரை மணந்து கொள்கிறார் என்று சொன்னால், ஒரு தொழிலாளியாக, ஒரு பணியாளனாக, வேலைக்காரனாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்பேற்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையை வெளிக்காட்டி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த நேர்மை எங்களுடைய வியாபாரங்களில் இருக்கிறதா? நம்மை இப்படி யாராவது 4 பேர் பார்க்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை ஒரு கணவன் என்கிற நிலையிலே வைத்து நாம் சிந்தித்து பார்த்தால், ஒரு அன்பு கணவனாக அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை எப்படியான அற்புதமான முன்மாதிரிகளை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆச்சரியப்பட முடியும். இப்படியும் ஒரு கணவனா தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை இப்படியும் வாழ முடியுமா ஒருவரால்? அப்படி விழிப்புருவங்கள் உயர்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வின் தூதர் முன்மாதிரியாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் உங்கள் கணவரிடம், உங்கள் மனைவியிடம் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் மிகச் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். நான் என் மனைவியிடம் நல்லவனாக, சிறந்தவனாக இருக்கிறேன். இது அல்லாஹ்வின் தூதர் உதிர்ந்த வார்த்தைகள், அது வெறும் வெற்று வார்த்தை அல்ல. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நான் என் மனைவியிடம் நல்லவனாக இருக்கிறேன் என்று வார்த்தையால் மட்டும் சொல்லவில்லை, வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டினார்கள். உலகத்தில் யாரும் எங்களை நல்லவர் என்று சர்டிபிகேட் தந்து விடலாம், கட்டிய மனைவி சர்டிபிகேட் தருவது என்பது மிக மிக அபூர்வம். சொந்த பொஞ்சாதி என்ற கணவர் இருக்கிறாரே சூப்பர், நம்ம ஆளை போல வருமா, நம்ம கணவரை போல வருமா என்று ஒரு பெண் தன் கணவரை புகழ்வது, பாராட்டுவது இருக்கிறதே, அது மிக மிக அபூர்வம். எங்க பாராட்டுவாங்க தெரியுமா? இன்னொரு பொம்புல அவட கணவனை பத்தி பேசின நேரம் பொறாமையால வேணும்னா அந்த பொம்புலையோட சண்டை பிடிப்பா. உன் கணவர் என்ன கணவர், என் கணவர் தான் சூப்பரு, என் கணவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று 2 பெண்கள் சண்டை பிடிக்கிற நேரம் வேண்டுமானால் புகழலாம். உள்ளத்தளவில் மனப்பூர்வமாக தன் கணவனுடைய வாழ்க்கையை நினைத்து பூரிப்படைகின்ற எத்தனை மனைவிமார்கள் உண்மையில் இருக்கிறார்கள்? உள்ளத்திலே கை வைத்து சொல்லுங்கள். தன் கணவனை பார்க்கிற போது, தன் கணவனோடு பேசுகிற போது, தன் கணவனோடு சில மணித்தியாலங்களை கழிக்கிற போது எத்தனை மனைவிமார்கள் அப்படியே உள்ளம் பூரித்து போகிறார்கள்? பூரிப்பு இருக்கும் எப்ப? கல்யாணம் கட்டி 1 வாரம், 2 மாதம், 3 மாதம், மிஞ்சி போனா 6 மாதம், அதையும் தாண்டி போனா ஒரு பிள்ளைக்கு தாய் என்கிற அந்தஸ்தை அடையும் வரைக்கும் என்ன இருக்கும்? அன்பு இருக்கும், பண்பு இருக்கும், பாசம் இருக்கும், பரிவு இருக்கும். புட்டும் இடியாப்பமும் என்கிற அந்த தேங்காப்பும் என்கிற உறவு இருக்கும். நகமும் சதையும் பாலும் பழமும் என்ற கவிதைகள் எல்லாம் அந்த காலத்தில் வேண்டுமானால் வரலாம். காலாகாலத்திற்கும் இருக்கிறதா? கல்யாணம் கட்டி 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் கழிந்த பின்னாலும் அந்த இரக்கம், அந்த நெருக்கம், அந்த பிணைப்பு இருக்கிறதா என்றால் இல்லை.
ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஹிரா குகையிலே இருந்து ஜிப்ரீல் என்கிற வானவர் அல்லாஹ்வின் தூதரை கட்டி அணைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உம்மை படைத்த இறைவன் நாமத்தால் நீங்கள் ஓதுவீராக என்று அந்த அத்தியாயத்தை அருகிறார். அடிய செய்து போன அல்லாஹ்வின் தூதரவர்கள் அதிர்ச்சி உற்றவர்களாய் ஓடோடி வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, ஹதீஜா நடுக்கமாயிருக்கிறது, பயமாயிருக்கிறது, அதிர்ச்சியாயிருக்கிறது, என்னை ஒரு போர்வையால் போத்து போத்து என்று அப்படியே அதைரியப்பட்டு வருகிறார். நம்முடைய மனைவிமாராய் இருந்தால் அந்த நேரத்தில் என்ன வார்த்தையை சொல்லியிருப்பார்கள்? ஏங்க படிச்சு படிச்சு உங்களுக்கு சொன்னேனா இல்லையா? தன்னந்தனியா ஒரு குகைக்கு போகாதீங்க, ஒரு வீட்டுக்கு போகாதீங்க, அது பால் அடைஞ்ச ஊரு, ஒட்டரை பிடிச்ச ஊரு, ஜின்னு இருக்கும், பிசாசு இருக்கும் என்று சொன்னேனா இல்லையா? கேட்டீங்களா? கிறுக்கு பிடிச்சி வந்திருக்கிறீங்க என்று நம்முடைய மனைவிமார்கள் திட்டு தீர்த்திருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதரை அந்த அருமை மனைவி ஹதீஜா திட்டவில்லை, ஏசவில்லை, தூற்றவில்லை. என்ன சொன்னார்கள்? ஒரு பெண்மணி, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை புகழ்கிற கட்டத்தை நீங்கள் பாருங்கள். அந்த ஹதீஜா சொல்கிறார், ஒரு போர்வையால் அல்லாஹ்வின் தூதரை இறுக்கமாக போர்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி சொன்ன வார்த்தை என்ன? அன்பு கணவரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் சொன்னார்கள். அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்கள் சிரமப்படுவோரின் கஷ்டத்தை சுமந்து கொள்கிறீர்கள். ஒரு மனைவி பாராட்டுகிற பாராட்டு, தன் கணவனின் குணங்களை அவள் எப்படியெல்லாம் மன சுத்தியோடு இதய சுத்தியோடு அவள் வெளிப்படுத்துகிறாள் என்று பாருங்கள். நீங்க ஏங்க பயப்படுறீங்க? நீங்க ஏங்க நடுக்கிறீங்க? நீங்க ஏங்க அதைரியப்படுகிறீர்கள்? நீங்க எப்பேற்பட்ட குணம் கொண்ட மனிதர், நீங்கள் எப்பேற்பட்ட ஒழுக்க சீலர், நீங்கள் எப்படியான உயர்ந்த குணங்களின் சொந்தக்காரர். தஹ்மீலில் கல், நீங்கள் சிரமப்படுவோரின் சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இரத்த உறவுகளை பேணி வாழ்கிறீர்கள். இந்த சமுதாயத்திலே யாரு இல்லாத ஏழைகள் இருக்கிறார்களோ அந்த ஏழைகளுக்காக நீங்களாக சென்று உழைக்கிறீர்கள். விருந்தாளிகளை சங்கைப்படுத்துகிறீர்கள். சத்தியத்திற்காக யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள். இப்படியான ஒழுக்க சீலராக இருக்கிற நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று அருமை மனைவி ஹதீஜா பாராட்டுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய மனைவியின் உள்ளத்தை வெல்லுகிற அளவுக்கு, மனைவி பாராட்டுகிற அளவுக்கு எப்படியான ஒரு கணவராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் எங்களை போன்றவர் அல்ல. ஒரே சமயத்தில் 9 மனைவியரோடு வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அந்த 9 மனைவியும் எப்படி நினைப்பார்களாம்? அல்லாஹ்வின் தூதர் என்னோடு இருக்க வேண்டும், என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனைவியும் ஆசை வைப்பார்களாம். நபிகளாருடைய மனைவிமார்களின் வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் இந்த செய்திகளை பார்க்கலாம். ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வின் தூதருடைய 9 மனைவிமார்லையும் 2 குரூப் இருந்தது. இது பொதுவா எல்லா இடத்திலையும் 2 குட்டி குட்டி மசூரா நடக்குமா இல்லையா? ஒரு ஊர்ல ஒரு நிர்வாகம் இருக்குது என்று சொன்னா அந்த நிர்வாகம் எடுக்கிற முடிவுக்கு மாத்தமா இன்னொரு குட்டி நிர்வாகம் இருக்கும் அந்த பள்ளிக்குள்ள. இவங்க அந்த நிர்வாகத்தை விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள். எல்லா இடத்திலையும் இந்த குட்டி குட்டி மசூராக்கள் நடந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களும் 2 குழுக்களாக பிரிந்திருந்தார்கள். ஒன்று ஆயிஷா நாயகியுடைய தலைமையிலும், இன்னொன்று ஜெய்னப் நாயகியுடைய தலைமையிலும். அதுல ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள்?
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மகள். அந்த மகளை அல்லாஹ்வின் தூதரிடத்திலே தூது அனுப்புகிறார்கள். ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு வராங்க. வார நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அருமை மனைவி ஆயிஷா அவர்களும் ஒரே போர்வைக்குள் போர்த்திக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி வந்து தன்னுடைய தந்தையை விழித்து சொல்கிறார், அருமை தந்தையே, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய மனைவிமார்கள் என்னை தூதனுப்பி இருக்கிறார்கள். என்ன செய்தி? இல்லை, ஆயிஷாவுடைய வீட்டிலே நீங்கள் இருக்கிற போதுதான் சஹாபாக்களில் அநேகமானவர்கள் அதிகமான அன்பளிப்புகளை தருகிறார்களாம். ஏனைய மனைவிமார்களுடைய வீட்டிலும் இருக்கும் போது அந்த அன்பளிப்புகளை தருமாறு நீங்கள் கோரிக்கை வையுங்களே என்று ஃபாத்திமா அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமாவை பார்த்து கேட்கிறார்கள், யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே, உன்னுடைய தந்தை ஒருவரை நேசித்தால் அவரை நீ நேசிப்பாயா இல்லையா? நேசிப்பேன் அல்லாஹ்வின் தூதரே, நான் ஆயிஷாவை நேசிக்கிறேன். ஃபாத்திமா அவர்கள் திரும்பி சென்று விடுகிறார்கள். பதிலை சொல்லுகிறார்கள். அந்த பெண்கள் மனைவிமார்கள் எல்லாம் மீண்டும் சேர்ந்து ஜெய்னப் அவர்களை அல்லாஹ்வின் தூதரிடத்திலே தூதனுப்புகிறார்கள். ஜெய்னப் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரம் வந்து ஒரே படுக்கையில் ஆயிஷா அவர்களும் அல்லாஹ்வின் தூதரவர்களும் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே மனைவி ஜெய்னப் அவர்கள் வந்து கடுமையான வார்த்தைகளினால் அந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். என்ன வார்த்தை என்று வரல, ஆனால் கடுமையான வார்த்தைகளினால் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எனக்கு அனுமதி தர மாட்டார்களோ பதிலடி கொடுப்பதற்கு என்று என் மனம் விரும்பியது. அல்லாஹ்வுடைய தூதர் நான் நினைத்த பிரகாரம் என்னை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா, ஜெய்னப் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ஆயிஷா அவர்கள் பதிலளித்தார்கள். அந்த அளித்த பதிலுக்கு முன்னால் ஜெய்னப் அவர்கள் வாயடைத்து போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா பார்த்து சொன்னாங்களா, ஆயிஷா, அபூபக்கருடைய மகள் என்ற அபூபக்கருடைய மகள் தான். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற அடிப்படையில் சொல்றாங்க. இந்த செய்தியில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. என்ன? அல்லாஹ்வின் தூதருடைய ஒவ்வொரு மனைவிமார்களும் எதை விரும்பினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களோடு இருக்க வேண்டும், எங்கள் பக்கத்தில் அதிகமாக இருக்க வேண்டும், எங்கள் மீது நேசத்தை கொட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு மனைவியும் அல்லாஹ்வின் தூதரை, அன்பு கணவரை நேசித்ததை இந்த ஹதீஸ் எங்களுக்கு விளங்கப்படுத்துவதை பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய மனைவிமாரிடத்திலே நடந்திருக்கிறார்கள் என்பதை சித்தரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு உதாரணம். ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னுடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். தூக்க களைப்பிலே நான் அப்படியே உலாவி பார்த்தேன். அல்லாஹ்வின் தூதரை காணவில்லை, எங்கோ எழுந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்திலே மனைவி நான் இருக்க அல்லாஹ்வின் தூதர் வேறு எங்கே செல்கிறார்கள் என்பதை நோட்டம் பிடிப்பதற்காக அல்லாஹ்வின் தூதருக்கு பின்னால் நானும் அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியாமல் சென்றேன். அல்லாஹ்வின் தூதர் நேரடியாக ஜன்னத்துல் பக்கி என்கிற அந்த மையவாடிக்கு சென்று அடக்கம் செய்யப்பட்ட தன் தோழர்களுக்காக பிரார்த்தனையிலே ஈடுபட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் திரும்பினார், நானும் திரும்பினேன். அல்லாஹ்வின் தூதர் வேகமாக நடந்தார், நானும் வேகமாக நடந்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஓட்டமும் நடையுமாக வந்தார், நானும் ஓட்டமும் நடையுமாக வந்தேன். அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்னால் நான் வேகமாக வீட்டுக்குள் நுழைந்து படுக்கையிலே உறங்கிக் கொண்டேன். அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் என்னை அவதானித்தார்கள். எனக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி கொண்டிருந்தது. வேகமாக வந்ததால மூச்சு இறைச்சி கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து கேட்டார்கள், ஆயிஷா, என்ன நடந்தது? ஒண்ணுமே இல்லையே அல்லாஹ்வின் தூதரே. ஆயிஷா, உண்மையை சொல்லிவிடு, இல்லாவிட்டால் அல்லாஹ் வஹியை இறக்கி உண்மையை சொல்லிடுவான். உடனே நான் உண்மையை சொன்னேன். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் வெளியே சென்றீர்கள்,
என்னுடைய தினத்தில் நீங்கள் வேறு எங்கோ செல்கிறீர்கள் என்று நினைத்து உங்களை ஃபாலோ பண்ணி வந்துவிட்டேன், இதுதான் நடந்த உண்மை என்பதை சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஏசவில்லை? ஏண்டி உனக்கு அந்த அளவுக்கு சந்தேகமா? என்னுடைய நடத்தை மீது அந்த அளவுக்கு உனக்கு சந்தேக பார்வையா என்று திட்டவில்லை. தன்னுடைய மனைவியை பார்த்து அன்பாக சொல்கிறார்கள், ஆயிஷா, உன்னை நான் ஏன் எழுப்பாட்டாமல் சென்றேன் தெரியுமா? நான் எங்க போகிறேன் என்ற தகவலை உனக்கு நான் ஏன் சொல்லவில்லை தெரியுமா? நீ அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாய், நல்லா தூங்கிக் கொண்டிருந்தாய். அந்த தூக்கத்தை கெடுக்கும் விதமாக உன்னை எழுப்புவதை நான் வெறுத்தேன். காரணம், உன்னை எழுப்பாட்டினால் அதன் மூலம் உன்னுடைய தூக்கம் கலைந்து நீ என் மீது வெறுப்படைந்து விடுவாயோ என்று நான் அஞ்சினேன். அல்லாஹ் தூதர் என்ன சொல்றாங்க? உன்னை எழுப்பாமல் சென்றதற்குரிய காரணம் நீ என்னை வெறுத்து விடுவாயோ என்று நான் பயந்தேன் ஆயிஷா என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள். என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவியின் உணர்வுகளை எந்த அளவுக்கு மதித்த ஒரு கணவராக வாழ்ந்திருக்கிறார்கள். படுக்கிற மனைவியை கூட எழுப்பாட்டுவதை வெறுக்கிற ஒரு கணவராக அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்தார்கள். என்றால் இன்று நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு கணவர்மாரும் உங்கள் மனைவியுடைய விடயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? ஒரு பயணம் போயிட்டு வருகிறோம், இரவு நடுநிசி 2 மணி 1 மணி 3 மணி மனைவியை எழுப்பி சாப்பிட உணவு சமைக்க வச்சு தேத்தனி ஊத்த வச்சு அவருடைய தூக்கத்தை கெடுத்து செய்கிறோமா இல்லையா? அவ என்ன அயர்ந்து உறங்கினாலும் நான் வந்தா அவ எழும்பித்தான் ஆகணும், நான் கேட்டா அவ ஆக்கித்தான் கொட்டணும் என்று கோரிக்கை வைக்கிற கணவர்மார்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் பின்பற்ற தகுந்த ஒரு கணவருடைய வாழ்க்கையை வாழவில்லையா? பார்க்கிறோம். மனைவியின் உணர்வுகளை மதித்து நடந்த உத்தம தூதராக அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்திலே வாழ்ந்ததை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். இறுதி கட்டத்தை அடைந்த நேரம், என்னுடைய நெஞ்சிலே அல்லாஹ்வின் தூதர் அப்படியே சாய்ந்திருந்த நேரம், அப்துர் ரஹ்மான் என்கிற என்னுடைய சகோதரர் வந்தார். அவருடைய பையிலே ஒரு மிஸ்வாக்கு இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மிஸ்வாக்கையே அப்படியே பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மிஸ்வாக்கு செய்ய பல் துலக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பேச முடியாமல் தலையை அசைத்து ஆமாம் என்று பதில் சொன்னார்கள். அந்த மிஸ்வாக்கை எடுத்து அதன் நுனிப்பகுதியை என் வாயிலே வைத்து பற்களால் மென்று கடித்து மிருதுவாக்கி அல்லாஹ்வின் தூதருடைய வாயிலே வைத்து பற்களை துலக்கி விட்டேன். ஆயிஷா சொல்றாங்க, பற்களை துலக்கி விட்டேன். அந்த செய்தியை சொல்ற நேரம் அந்த ஆயிஷா அம்மையால் சொல்லுகிற வார்த்தை என்ன? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற இறுதி தருணத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய வாய் உமிழ்நீரோடு என்னுடைய உமிழ்நீர், என்னுடைய எச்சில் தான் 2 கலந்தது. ரசூலுல்லாஹ் எச்சோட எந்த எச்சி ஒன்றாக சேர்ந்தது என்பதை பெருமிதத்தோடு ஒரு மனைவி சொல்கிறாள் என்றால், அந்த இளம் மனைவி 18 வயதில் இருந்த அந்த மனைவியுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் தூதர் என்கிற கணவர் எந்த அளவுக்கு இடம் பிடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு அன்பு கணவராக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான முன்மாதிரிகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு தந்தை என்கிற ஸ்தானத்திலே, ஒரு வாப்பா என்கிற நிலையிலே அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் இருக்கிற முன்மாதிரியை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். அருமை மகள் ஃபாத்திமா ஒரு தடவை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு தேடி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் வீட்டிலே இல்லாத சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்திலே வீட்டிலே இருக்கிறார்கள். ஃபாத்திமா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அன்பு தந்தை வந்தால் ஒரு செய்தியை அவர் மகள் சொன்னதாக நீங்கள் எத்தி வையுங்கள். என்ன செய்தி அம்மா? இல்லை, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு யுத்தத்திலே ஏராளமான அடிமைகள் கிடைத்திருக்கிறார்களாம். நான் வீட்டிலே வேலை செய்து செய்து என்னுடைய கைகள் எல்லாம் பொக்கிழித்து விட்டது, அப்படியே கட்டிகள் வந்து விட்டது, சிரமப்படுகிறேன். என் வேலைகளை இலகுவாக்குவதற்காக ஒரு அடிமையை எனக்கு பெற்றுத் தருமாறு என் தந்தையிடம் ஒரு கோரிக்கையை வையுங்கள் என்று தகவலை சொல்லிவிட்டு ஃபாத்திமா அவர்கள் செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்கு வருகிறார். ஆயிஷா அவர்கள் செய்தியை சொல்லுகிறார். அல்லாஹ்வின் தூதர் உடனடியாக இரவு நேரம் ஃபாத்திமா என்கிற மகளின் வீட்டை நோக்கி நடையை கட்டுகிறார். வீட்டுக்கு வந்த ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ஆகிய அழைச்சி சொல்றாங்க, என் அருமை மகளே, நீ வீட்டில் நான் இல்லாத சமயம் ஒரு அடிமையை கேட்டு கோரிக்கை வைத்திருக்கிறாய். நீ கேட்டதை விட சிறந்த ஒன்றை உனக்கு நான் சொல்லட்டுமா? எதை கேட்டாங்க? வீட்டில் வேலை செய்வதற்கு ஒத்துழைப்புக்காக ஒரு வேலைக்காரனை கேட்டாங்க, ஒரு வேலைக்காரியை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? நீ கேட்டதை விட சிறந்த ஒன்றை உனக்கு நான் சொல்லட்டுமா? நாம என்ன நினைச்சிருப்போம்? ஓஹோ, நான் கேட்டது ஒன்றுண்டா 5-6 தரப்போகிறார்களோ என்று நாம் நினைத்திருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அன்பு மகளே, நீ படுப்பதற்கு உறங்கச் செல்வதற்கு முன்னால் 33 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கொள், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொள், 34 முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொள். இந்த அடிமையை விட இது உனக்கு மேலானது என்று சொல்கிறார்கள். உங்களோட வாப்பா கிட்ட ஒரு மகனோ மகளோ பைத்து இப்படி ஒரு கோரிக்கையை வச்சு, அன்பு மகனே, அன்பு மகளே, நான் உனக்கு சிறந்ததை சொல்லித் தருகிறேன், படுக்க முன்னாடி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு படுமா, வேலைக்காரனே தேவையில்லை என்று சொன்னால் நாம என்ன சொல்லுவோம்? கிறுக்கு பிடிச்சிட்டா வாப்பா, கையெல்லாம் உடைஞ்சு போயிருக்குது, உடம்பெல்லாம் அப்படியே வேதனையா வழியில துடிக்கிற, ஒத்துழைப்புக்கு ஒரு வேலைக்காரியை கேட்டா சொல்ற கதையை பாரு என்று நாங்கள் திட்டியிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பிள்ளையை எப்படி வாழ்த்தார்கள், வளர்த்தார்கள். உலகத்தின் பக்கம் சாய்வதை விட மறுமையை நோக்கி நீ சாய். அல்லாஹ்வின் தூதர் கொடுத்த மெசேஜ் அதுதான். வாழ்க்கை என்பது என்ன? உலகத்துக்கும் எனக்கும் இருக்கிற உறவு மட்டும் என்ன? நான் ஒரு பயணியை போன்றவன். ஏறாவூரில் இருந்து கொழும்பு வரைக்கும் ஒருவர் பயணம் செய்கிறார். இடையிலே ஒரு இடத்திலே பஸ் நிற்கிறது. சற்று நேரம் இளைப்பாறுவதற்காக, கொஞ்சம் சாப்பிடுவதற்காக, கொஞ்சம் குடிப்பதற்காக, சில இயற்கை தேவைகளுக்காக ஒரு 10 நிமிஷம் நிற்கிறான் என்றால் அந்த நிற்கிற இடத்தை நாங்கள் நிரந்தர இடமாக கருத மாட்டோம். உலகத்திற்கும் எனக்கும் இருக்கிற உறவு அதுதான். ஒரு பயணத்தில் ஈடுபடக்கூடியவன் தன்னுடைய பயணத்தில் எப்படி கருதுவானோ அதுபோன்றுதான் இந்த உலகத்திற்கும் எனக்கும் உள்ள உறவு. எனவே உலகத்தை ஆசை வைப்பதை விட அழிவில்லாத மறுமையை நீ விரும்பு என்று ஒரு மகளுடைய உள்ளத்திலே மறுமை சிந்தனையை அந்த தந்தை விதைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த முன்மாதிரியை எத்தனை பெற்றோர்கள் நாங்கள் பின்பற்றுகிறோம்? அல்லாஹ்வின் தூதர் முன்மாதிரி என்று சொல்லுகிற நாம், பின்பற்ற தகுதி வாய்ந்தவர் என்று சொல்லுகிற நாம், பெற்றோராக இருந்து எங்கள் பிள்ளைகளை இந்த மறுமை சிந்தனையை ஊட்டி வளர்க்கிறோமா? ஆங்கிலம் படிக்க வேண்டும், இன்டர்நேஷனல் காலேஜிலே கற்க வேண்டும், சிங்களம் படிக்க வேண்டும், பட்டப்படிப்பு படிக்க வேண்டும், இதையெல்லாம் ஆசை காட்டி ஊட்டி வளர்க்கிற நாம், மறுமை இருக்கிறது, நரகம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது,
ஹலால் இருக்கிறது, ஹராம் இருக்கிறது என்பதை பாலோடு உணவோடு ஊட்டி வளர்ப்பதற்கு எத்தனை பெற்றோர் நாங்கள் ஆசை வைக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். அப்ப ஒரு தந்தை என்கிற நிலையிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உலகத்திற்கு எப்படியான முன்மாதிரியை காட்டியிருக்கிறார்கள். பாட்டன் என்ற நிலையிலே, ஒரு அப்பா என்கிற நிலையிலே அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்துக்கு காட்டிய முன்மாதிரி என்ன? தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதரோடு நடந்து செல்கிறார். பாதையிலே ஒரு பேரித்தம்பழம் விழுந்திருக்கிறது. அதை எடுத்து அப்படியே வாயிலே போட்டு உண்ண ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய பேரப்பிள்ளையின் வாயிலே இருந்து அந்த பேரித்தம்பழத்தை வெளியே எடுத்து வீசிவிட்டு, துப்பு, இது பொது சொத்து, இது பைத்துல் மாலுக்கு வந்த பேரித்தம்பழம், அந்த பொது சொத்து எங்களுக்கு உண்பதற்கு ஹராம் என்று தன் பேர குழந்தைக்கு அறிவுரை கூறிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சின்ன பிள்ளையை, பேர பிள்ளையை, எதை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாது, பொது சொத்துக்கள் என்பது நரக நெருப்பு, அது மக்கள் சொத்து, அது மக்களுக்கு சொந்தமான சொத்து, அதுல கையாடல் செய்யக்கூடாது, அதுல 4 காசை எடுக்க கூடாது, மக்களுக்கு என்று வந்த பொது சொத்துல எங்கள் கைகளை வைக்க கூடாது. அந்த நல்ல நெறியை, ஒழுக்கத்தை தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஊட்டி வளர்த்தார்களே, அந்த முன்மாதிரி இன்று எத்தனை பாட்டன்மாரிடம் இருக்கிறது? அந்த முன்மாதிரியை எத்தனை பாட்டன்மார் நாங்கள் பின்பற்றுகிறோம்? இதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாட்டன் என்கிற நிலையை தாண்டி ஒரு முதலாளி என்கிற அந்தஸ்திலே அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் பார்த்தால், அல்லாஹ்வின் தூதரிடத்திலே நிறைய தொழிலாளர்கள் வேலை செய்திருக்கிறார்கள், பணியாளர்களாக சேவகம் செய்திருக்கிறார்கள். இன்று சமுதாயத்திலே பார்க்கிறோம், எத்தனையோ தொழிலாளர்கள் தங்களுடைய எஜமானர்களினால் அடக்கி ஒடுக்கப்படுவதை பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வந்துவிட்டால் தொழிலாளர் தினம், உலக உழைப்பாளர் தினம் என்று சொல்லியே முதலாளிமார்களுக்கு எதிரான குரலை எழுப்பக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை குறித்து ஒரு தொழிலாளி சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், 9 ஆண்டுகளுக்கு மேலாக அல்லாஹ்வின் தூதரத்திலே சேவகம் செய்த, பணி செய்த அந்த வேலைக்காரர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செய்யவில்லை என்று என்னை பார்த்து கேள்வி கேட்டதே இல்லை, என்னை திட்டியதே இல்லை, எனக்கு சி என்று கூட சொன்னது இல்லை என்று ஒரு தொழிலாளி தன் முதலாளியை விழித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முதலாளி என்கிற இடத்தில் இருந்து எப்படியான முன்மாதிரிகளை வெளிக்காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை ஒரு ஆசிரியர் என்கிற நிலையிலே வைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆசானாக, ஆசிரியராக அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியான முன்மாதிரிகளை உலகத்துக்கு காட்டியிருக்கிறார்கள். ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார், தொழுகையிலே பேசுவதற்கு தடை. ஆரம்ப காலங்களில் அந்த தடை இல்லாமல் இருந்தது. தொழுகையின் போதே சலாத்திற்கு பதில் சொல்லிக் கொள்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் அதை தடுத்து விடுகிறார்கள். இந்த சட்டம் தெரியாத ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர் தொழுவிக்கிற சமயத்தில் ஒருவர் என்ன செய்கிறார்? அல்ஹம்துலில்லாஹ் தும்முகிறார். தும்மிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். தொழுத பின்னால் இருந்த ஒருவர் அதற்கு பதிலளிக்கும் விதமாக யர்ஹமுக்கல்லா என்று சொல்கிறார். தொழுந்து கொண்டே எல்லா நபித்தோழர்களும் அவர் செய்ததை தப்பு என்று உணர்த்தும் விதமாக தொடையிலே அடித்துக் கொள்கிறார்கள். இவர் கேட்கிறார், ஏன்பா தொடையில் அடிக்கிறீங்க?
சஹாபாக்கள் எல்லாம் உருக்கி பார்க்கிறார்கள். தொழுது முடிந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழுகையிலே பேசிய மனிதர் யார்? அல்லாஹ்வின் தூதரே, நான் தான். அவரை அன்பொழுக அழைக்கிறார். அழைத்து திட்டவில்லை. அந்த தோழர் அறிவிக்கிறாரு, வமா சதமணி வலா லரபணி. அல்லாஹ்வின் தூதர் என்னை திட்டவில்லை, எனக்கு அடிக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதரை போன்ற ஒரு ஆசிரியரை நான் வாழ்க்கையிலேயே கண்டதில்லை. என்னை அழைத்து சொன்னார்கள், ஏன்பா, இது தொழுகை, இதில் தஸ்பீக் இருக்கிறது, இதில் தஹ்மீது இருக்கிறது, இதில் குர்ஆன் ஓதலாம், வேறு பேச்சுக்கள் இதில் கூடாதப்பா என்று அற்புதமாக எனக்கு தவறை சுட்டிக்காட்டினார்கள் என்று அந்த தோழர் சான்று சொல்கிறார். என்றால் தெரியாத ஒரு மனிதனுக்கு 4 விடயங்களை கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் மாணவர்களோடு என்பதை அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இப்படி ஏராளமான முன்னுதாரணங்கள். அல்லாஹ்வின் தூதர் தொழிலாளியாக, கணவராக, தந்தையாக, முதலாளியாக, பாட்டனாக, ஆசானாக, ஆட்சி தலைவராக அல்லாஹ்வின் தூதரின் முன்மாதிரி. ஒரு வீதியிலே நடந்து செல்கிறார். தன் தோழர்கள் எல்லாம் புடை சூழ்ந்து நிற்கிற நேரம் ஒரு சாதாரண மனிதர் விரைந்து வந்து அல்லாஹ்வின் தூதரின் தோளிலே தொங்கிக் கொண்டிருந்த சால்வையை அப்படியே பிடித்து சரசரென்று இழுக்கிறார். அல்லாஹ்வின் தூதருடைய தோல் அப்படியே சிவந்து போகிறது. இழுத்து என்ன கேட்டார் தெரியுமா? முகம்மதே, அல்லாஹ் உங்களுக்கு தந்ததிலிருந்து எனக்கு தர வேண்டிய பங்கை தந்து விடுங்கள். உரிமையோடு கேட்கிறார். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? திருப்பி ஒரு ஓங்கி அறை விட்டிருப்போம். யாரிடம் எதை கேட்கிறாய்? நடு பஜாரில் வைத்து 4 பேர் பார்க்கத்தக்க என் துண்டை பிடிச்சி இழுப்பியா? நாங்கள் கோபப்பட்டிருப்போம். அல்லாஹ்வின் தூதராயிருக்கிறார், ஆட்சி சக்கரவர்த்தியாயிருக்கிறார், கோபப்படவில்லை, கோபத்தை கொப்பளிக்கவில்லை. தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், என்ன அருமை தோழர்களே, அவர் எதை கேட்கிறாரோ அதை அவருக்கு கொடுத்து அனுப்புங்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையின் முன்மாதிரிகளை நாம் பட்டியல் போடுவதாக இருந்தால் இப்படி ஏராளமாக நாங்கள் பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். இந்த அளவுக்கு மனித மனங்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலே அற்புதமான முன்மாதிரிகள் நிறைந்து காணப்பட்டதனால் தான் திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த நபி இருக்கிறாரே, இந்த நபி மூமின்களை பொறுத்தவரைக்கும் மின் அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உயிரை விட மேலானவர். அல்லாஹ் சொல்கிறான். இந்த நபி எப்பேற்பட்டவர் என்றால், ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய உயிரை நேசிப்பதை விட இந்த உத்தம தூதரை அவன் நேசிப்பான். காரணம், அந்த தூதருடைய வாழ்க்கை அப்பழுக்கற்றது. அந்த தூதருடைய வாழ்க்கையில எந்த பக்கத்தை திருப்பினாலும் பின்பற்றுவதற்கு ஏற்றவையவை. உயிரை விட அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு மேலானவர் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வின் தூதரை அப்படியே ஆகா ஓகோ என்று புகழ்வதா? மௌலூதுகளை ஓதுவதா? ராத்திபுகளை ஓதுவதா? கத்தம்பாத்திகாக்களை கொடுப்பதா? வருடா வருடம் மீலாது விழா கொண்டாடுவதா? அல்லாஹ்வின் தூதர் எங்கள் உயிரை விட மேலானவர் என்றால் அழகிய முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வின் தூதருடைய விடயத்தில் எங்களுக்குள்ள கடமை என்ன? பாட்டு பாடுவதும் மௌலூது ஓதுவதும் மீலாது விழா கொண்டாடுவதும் மட்டுமல்ல, அது மார்க்கம் அல்ல. அல்லாஹ்வின் தூதரை உயிரை விட நீங்கள் நேசிப்பது உண்மையானால் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் ஒரு வழியை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான்,
சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையானால், அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, நபியே நீங்கள் சொல்லுங்கள் இந்த மக்களுக்கு, ஃபத்தபிஊனி, இறைவனுடைய தூதராகிய நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையானால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றினால், என்னுடைய போதனையை பின்பற்றினால், என்னுடைய தொழுகையை பின்பற்றினால், என்னுடைய நோன்பை பின்பற்றினால், என்னுடைய திருமணத்தை பின்பற்றினால், என்னுடைய ஜனாசா காரியங்களை பின்பற்றினால், வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் நான் சொன்ன பிரகாரம் இந்த மக்கள் பின்பற்றினால், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் மீது நேசம் வைப்பது என்றால், அல்லாஹ்வின் தூதரை உயிரை விட மதிப்பது உண்மை என்றால், அதனுடைய சரியான விளக்கம் அல்லாஹ்வின் தூதர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ, எதையெல்லாம் சொன்னார்களோ, எதையெல்லாம் செய்தார்களோ, எதையெல்லாம் அங்கீகரித்தார்களோ அத்தனையையும் ஒன்று விடாமல் உயிரை விட மேலாக இந்த உலகத்திலே பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதுடைய உண்மையான அர்த்தம். இது குர்ஆன் சொல்லுகிற விளக்கம். இந்த அளவுகோலை இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்திலே நீங்கள் ஒவ்வொன்றாக பொருத்தி பாருங்கள். இன்று இந்த நாட்டிலே, இந்த ஊரிலே எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் உள்ளன, எத்தனையோ இஸ்லாமிய ஜமாத்துக்கள் உள்ளன, எத்தனையோ இஸ்லாமிய சங்கங்கள் உள்ளன. ஒவ்வொரு அமைப்பினரும் தங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரகடனமாக எதை சொல்கிறார்கள்? நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்களே, அவர்களிடம் உண்மையில் அல்லாஹ்வின் தூதருடைய நேசம் இருக்கிறதா என்பதை இந்த வசனத்தை வைத்து நீங்கள் உரசி பார்க்கலாம். இது யாரையும் திட்டுவதற்காகவோ, யாரையும் குறை காண்பதற்காகவோ சொல்லக்கூடிய பேச்சு அல்ல. எங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையினுடைய அசைவுகளை அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கைக்கு ஏற்ப, போதனைக்கேற்ப நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அக்கறையில் சொல்லப்படுகிற செய்திகள் ஒவ்வொரு இஸ்லாமிய அமைப்பையும் நீங்கள் உரசி பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரை உயிரை விட உச்சகட்டத்தில் மதித்து அவருடைய போதனையை யார் பின்பற்றுகிறார்கள்? இந்த நாட்டிலே தரீகா என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது, இந்த ஊருக்குள்ளும் இருக்கிறது. ஷாதுலியா தரீகா, நக்ஷபந்தியா தரீகா, நபவியா தரீகா, பாதிபியா தரீகா என்று ஏராளமான தரீகாக்கள் இந்த நாட்டிலே உள்ளன, இந்த ஊரிலே உள்ளன. இந்த தரீகாக்கள் அல்லாஹ்வின் தூதரை புகழ்கிறோம் என்று மூச்சுக்கு 300 விடுத்தம் சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் மீது ஹுப்பு வைத்திருக்கிறோம், அன்பு வைத்திருக்கிறோம் என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் உண்மையில் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுகிறார்களா? சிந்தித்து பாருங்கள். தரீகாக்களுடைய கொள்கை என்ன? 4 சித்தாந்தங்களை வைத்திருக்கிறார்கள். ஷரியத்து, தரீகத்து, ஹகீகத்து, மஅரிஃபத்து என்று 4 கோட்பாடுகளை வைத்திருக்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த ஷரியத்து, தரீகத்து, மஅரிஃபத்து, ஹகீகத்து இதனுடைய உண்மை நிலை என்ன? இஸ்லாத்தின் ஆரம்ப நிலையிலே உள்ளவன், ஒரு நேசரி பாடசாலையிலே கற்கின்றவன் எப்படி இருப்பானோ அந்த நிலையிலே இருப்பவர்களுக்கு தான் ஷரியத்தாம்.
தொழுவது, நோன்பு நோட்பது, ஜக்காத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, அடிப்படையான இந்த கடமைகள் யாருக்குரியது என்று சொன்னால் நேசரி பாடசாலையிலே பயிலக்கூடிய மாணவனுக்கு இருக்கிற கடமைகள் போன்றது. அடுத்த ஸ்டெப் எது? தரீக்கத்து. அந்த தரீக்கத்துக்கு போய்விட்டால் அங்க ஒரு ஷேக் இருப்பாரு, அங்க ஒரு மார்க்க அறிஞர் இருப்பாரு. அவர் எதை சொன்னாலும் நாங்க கண்ணை மூடிக்கொண்டு கேட்க வேண்டும். நம்ம ஷேக் நாயகம் சொல்வது எல்லாம் உண்மை. எப்படி என்றால் ஒரு ஜனாசா எப்படி ஒருவருடைய கையிலே கிடைத்தால் அதை அவர் விரும்பிய திசையெல்லாம் புரட்டி 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 குளிப்பாட்டுவாரோ அது போன்று ஷேக் நாயகம் எதை சொன்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் தரீக்கத்து. அந்த நிலையை கொஞ்சம் தாண்டி போனால் ஹக்கீகத்து, அதுக்கு ஒரு மாரிஃபத்து. அது என்னப்பா ஹக்கீகத்து மாரிஃபத்து என்றால் ஷேக் நாயகம் எதை சொன்னாலும் நாங்க கேள்வி கேட்காமல் கட்டுப்பட்டால் ஒரு உண்மை எங்களுக்கு தெரிய வருமாம். அந்த உண்மை என்ன? அல்லாஹ் இந்த உலகத்திலே வெளிப்பட்டிருக்கிறான். மரமாக, வானமாக, மைக்காக, போடியமாக, சேராக, நாயாக, பூனையாக, ஆதல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருட்களும் அது அல்லாஹ்வின் வெளிப்பாடு என்பது இந்த தரீக்காக்களுடைய சித்தாந்தம். எல்லாம் அல்லாஹ் என்கிற கொள்கை. இந்த மைக்கும் அல்லாஹ், இந்த போடியமும் அல்லாஹ், இந்த போனும் அல்லாஹ், நானும் அல்லாஹ், நீனும் அல்லாஹ், உலகத்தில் உள்ள அனைத்தும் அல்லாஹ். அல்லாஹ் என்னுடைய உடம்பிலே இறங்கிவிட்டான், நானும் அல்லாஹ் என்பது தரீக்காக்களின் ஹக்கீகத்து மாரிஃபத்து என்கிற ஸ்டேஜ் சொல்லுகிற அர்த்தம். இது யாரு சொன்னா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அல்லாஹ்வின் தூதரை புகழ்கிறோம் என்று பக்தி பரவசங்களோடு மௌலூதுகளை ராகமெடுத்து புது புது சினிமா மெட்டுக்களிலே கச்சேரி நடத்துகிற தரீக்காக்களை பார்த்து கேட்கிறேன், அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதாக கதையளக்கிறீர்களே. அல்லாஹ்வின் தூதர் இப்படியான ஒரு சித்தாந்தத்தை சொல்லி தந்தார்களா? ஷரியத்து, தரீக்கத்து, ஹக்கீகத்து, மாரிஃபத்து எல்லாம் அல்லாஹ் என்கிற இந்த கொள்கை குர்ஆன் சொன்னதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அல்லாஹ் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லவில்லை, தூதர் சொல்லவில்லை. தூதர் சொல்லாத ஒரு போதனையை மார்க்கமாக நீங்கள் சித்தரித்து இந்த மனித சமுதாயத்தை கெடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எப்படி அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகின்ற தகுதி தராதரம் உங்களுக்கு எப்படி வர முடியும்? இது யாருடைய கொள்கை? வரலாற்றிலே தோன்றிய மன்சூர் ஹல்லாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு கிறுக்கன் உளறி கொட்டிய உளறல்கள் இவை. அனல் ஹக், அனல் ஹக், அனல் ஹக், நான் தான் சத்தியம், நான் தான் அல்லாஹ், நான் தான் அல்லாஹ் என்று உலகத்திலே மொழிந்தவன் இந்த மன்சூர் ஹல்லாஜி. அதற்கு பின்னால் இப்னு அரபி என்று சொல்லக்கூடியவன் சூஃபி மகானாம், ஞானவான்களின் தந்தையாம். அப்படிப்பட்டவர் தானாம் இந்த ஷேகுல் ஆரிஃபீன் இப்னு அரபி அவர்கள். இப்னு அரபி என்ன கொள்கையை சொன்னான்? அஸ்ஜுதுஹு, என்ன கொள்கையை சொன்னான் உலகத்துக்கு? அஸ்ஜுதுஹு வ யஸ்ஜுதுனி சொன்னானா இல்லையா? தன்னுடைய ஃபுசூசுல் ஹிகம் என்கிற நூலிலே இப்னு அரபி சொல்லி இருக்கிறான், அஸ்ஜுதுஹு, நான் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறேன், வ யஸ்ஜுதுனி, அந்த அல்லாஹ் எனக்கு சுஜூது செய்கிறான். என்ன அர்த்தம்? நானும் அல்லாஹ் ஒண்ணுதான், நானும் அல்லாஹ் தான். அல்லாஹ் என்ன வணங்குறான், நான் அல்லாஹ் வணங்குறேன், ரெண்டு பேரும் அல்லாஹ் தான் என்கிற கேடுகட்ட ஒரு கொள்கையை உலகத்திற்கு சொன்னவன் இப்னு அரபி.
அந்த இப்னு அரபியை சூஃபி மகானாக மார்க்க மேதையாக ஏற்று போற்றக்கூடியவர்கள் தான் தரீக்காவாதிகள். அது எந்த தரீக்காவா இருந்தாலும் சரி. இப்படியான ஒரு சித்தாந்தம், ஒரு வழிகட்ட சித்தாந்தம் இன்று நாட்டிலே பரப்பப்படுகிறதா இல்லையா? மருதமுனையிலே அப்துல்லா பயில்வான் என்பவன் இந்த கொள்கையை தான் விதைத்தான். காத்தாங்குடியிலே அப்துல் ரவுஃப் என்பவர் இன்னும் இந்த அத்வைத வஹ்தத்துல் வஜூத் கொள்கையை விதைத்துக் கொண்டிருக்கிறார். இதனுடைய எச்ச சொச்சங்கள் இந்த ஊருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றன. இது அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத கொள்கை, அல் குர்ஆன் சொல்லாத வழிகட்ட சித்தாந்தம். இந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய தரீக்காவாதிகள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், முர்த்தத்களாக மாறியவர்கள், இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எல்லின் முனையளவு கூட சம்பந்தமோ ஒட்டோ உறவோ இல்லை. இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பக்தி பரவசத்தோடு 4 அரபு பாடல்களை பாடியவுடன், கந்தூரியை ஊரை வளைத்து போட்டவுடன், மீலாது விழாக்களை கொண்டாடியவுடன் இவர்கள் தான் நபியை உண்மையாக நேசிப்பவர்கள் என்று நாங்கள் ஏமாந்து விடக் கூடாது. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, இந்த தரீக்காவோடு இணைந்து பச்சை தலப்பா பாட்டி, தௌவத்தே இஸ்லாமி, ஃபைசாலே ரமலான் என்று எல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த நாட்டிலே இயங்கக்கூடிய ஒரு கூட்டம், பெரும்பாலும் பாகிஸ்தானிலே இருந்து வந்தவர்கள். அவங்க சூரத்தே வெள்ள ஜுப்பா பச்சை தலப்பாவா இருக்கும். மீலாது விழா வந்தா பச்சை கொடி ஊரெல்லாம் பறக்கும், கொழும்புலெல்லாம் பறக்கும். இவர்கள் யார்? இவர்களும் இந்த வழிகட்ட தரீக்கா கொள்கையோடு சம்பந்தப்பட்டவர்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்திலே தன்னுடைய பிறந்த நாளுக்காக என்றாவது ஒரு நாள் விழா எடுத்தார்களா? பிறந்த தினத்தை கொண்டாடினார்களா? நான் இந்த தினத்தில் தான் பிறந்த, எனக்காக எல்லோரும் விழா கொண்டாடுங்கள், மௌலூது ஓதுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை. அபூபக்கர் கொண்டாடவில்லை, உமர் கொண்டாடவில்லை, உஸ்மான் கொண்டாடவில்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹும் யாருமே கொண்டாடவில்லையே. தூதரும் தோழர்களும் கொண்டாடாத ஒரு மீலாது விழா இந்த சமுதாயத்திலே இன்று தோன்றி இருக்கிறது என்று சொன்னால் இது எப்படி உருவானது? அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றினால் இந்த மீலாது விழாவை கொண்டாடி இருக்க முடியுமா? அப்ப இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக, மார்க்கம் சொல்லாத, அல்லாஹ்வின் தூதர் காட்டித்தராத பிதுஅத்துக்களை சமுதாயத்திலே விதைக்கக்கூடிய கூட்டம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த நாட்டிலே அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதாக ஏமாற்றக்கூடிய இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் தான் ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம். இந்த உரை போகிற போது இந்த ஷியாக்கள் குறித்து ஒரு இலவச புத்தகம் உங்களுக்கு விநியோகிக்கப்படும். அந்த தகவலையும் சொல்லிக் கொள்றேன். ஏனென்றால் ஷியாக்களுடைய ஆதிக்கம் இன்னைக்கு இலங்கை முழுவதும் மிக வேகமாக பரவிக்கொண்டு வருகிறது. இந்த ஷியாக்களுடைய கொள்கை என்ன? அவர்களின் அடிப்படை சித்தாந்தம் என்ன? ஷியாக்களுடைய அடிப்படை சித்தாந்தம், அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பின்னால் இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அஹ்லுல் பைத்தினர்கள், நபியின் குடும்பத்தினர் என்பது ஷியாக்களுடைய கொள்கை. அஹ்லுல் பைத் என்றா யாரா? ஃபாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன், நபிகள் நாயகம். இந்த 5 பேர் தான் அஹ்லுல் பைத் என்று ஷியாக்கள் வரையறுக்கிறார்கள். இந்த 5 பேரினுடைய வம்சாவளியில் இருந்து மட்டும்தான் ஆட்சியாளர்கள் வர வேண்டும். இது ஷியாக்களுடைய கொள்கை. நான் கேட்கிறேன்,
அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தின் மீது மஹப்பத்து வைத்திருக்கிறோம், அஹ்லுல் பைத்தை நேசிக்கிறோம் என்று எல்லாம் கூப்பாடு போடக்கூடிய இந்த ஷியாக்களை விழித்து நான் கேட்கிறேன், இந்த அஹ்லுல் பைத் சித்தாந்தத்தை அல்லாஹ்வின் தூதர் எங்கே சொன்னார்கள்? எனக்கு பின்னால் ஆட்சி அதிகாரம் என்பது அலிக்குத்தான் வர வேண்டும், ஹசன் ஹுசைனுக்குத்தான் வர வேண்டும், அஹ்லுல் பைத்துக்குத்தான் வர வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரே ஒரு சான்றை காட்டுங்கள் பார்க்கலாம். மறுமை நாள் வரைக்கும் காட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அஹ்லுல் பைத் என்று யாரெல்லாம் சொன்னார்கள்? தன்னுடைய 9-11 மனைவிமாரும் அஹ்லுல் பைத் என்று சொன்னார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க வருகிறார்கள். வந்து என்ன சொன்னார்கள்? சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத், நபியின் குடும்பத்தினரே மனைவியினரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து சொன்னார்கள். நான் உங்களுக்கும் அவ்வாறே உண்டாகட்டும், உங்களுடைய புது மனைவியை நீங்கள் எப்படி கண்டுகொண்டீர்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று நான் கேட்டேன். ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதே போன்று ஒவ்வொரு மனைவியுடைய அறைக்கும் சென்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத், அஹ்லுல் பைத்தினரே நபியின் மனைவிமாரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று ஒவ்வொரு மனைவியையும் விழித்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அவர்களும் ஆயிஷா சொன்ன அதே கேள்வியை திருப்பி கேட்டார்கள். சஹீஹ் முஸ்லிம் இந்த செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வின் தூதர் அஹ்லுல் பைத் என்று யாரை சொன்னார்கள்? தன்னுடைய எல்லா மனைவிமாரையும் சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக ஷியாக்கள் ஃபாத்திமாவையும் அலியையும் ஹசன் ஹுசைனையும் மட்டும் அஹ்லுல் பைத் என்று சொன்னால் இவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றக்கூடியவர்களா? இன்னும் கேட்கிறேன், ஷியாக்களுடைய பார்வையில அல்லாஹ்வுடைய தூதருக்குள்ள அந்தஸ்து என்ன? கேட்டா நாங்க அஹ்லுல் பைத்தை விரும்புகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிப்பவர்கள் என்று சொல்லுவார்கள் ஷியாக்கள். அதற்கென்று ஒன்றியம் வைத்திருக்கிறார்கள், அஹ்லுல் பைத் ஒன்றியம் என்றெல்லாம். ஷியாக்களுடைய கொள்கை என்ன? நபி பட்டத்திற்கு தகுதி வாய்ந்தவர் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் அல்ல, அலி பின் அபி தாலிப் என்பது ஷியாட கொள்கை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களாம், அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்து அனுப்பினானாம். ஜிப்ரீலே நீ அலியிடம் சென்று நபி பட்டத்தை கொடு என்று சொன்னானாம். பூமிக்கு வந்தா அலி அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் உறங்கிக் கொண்டிருந்தார்களாம். இருவருடைய முகச்சாயலும் ஒன்று போன்று இருந்ததாம். ஜிப்ரீலுக்கு குழம்பி விட்டதாம். அலிக்கு கொடுக்க வேண்டிய நபி பட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகத்திற்கு மாற்றி கொடுத்து விட்டு சென்று விட்டார். இது ஷியாக்களுடைய அல் குராபியா என்கிற ஷியா பிரிவு சொல்லுகிற கொள்கை. நபித்துவத்திற்கே தகுதி வாய்ந்தவர் அல்லாஹ்வின் தூதர் முகம்மது அல்ல, அலி பின் அபி தாலிப் என்கிற வழிகட்ட சித்தாந்தத்தை இந்த நாட்டிலே விதைக்கக்கூடிய கூட்டம் இந்த ஷியா கூட்டம். அல்லாஹ்வின் தூதருடைய அருமை மனைவிமார்கள் அனைவரும் விபச்சாரிகள் என்று நாக்கூசாமல் ஏசக்கூடிய கூட்டம் ஷியா கூட்டம். ஆயிஷா விபச்சாரி, ஹப்சா விபச்சாரி. அந்த இரு பெண்களையும் திருமணம் முடித்து உறவு கொண்ட காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதருடைய அஃபம், அல்லாஹ்வின் தூதருடைய மறைவிடம் அது நரகம் செல்லும் என்கிற கேடுகட்ட கொள்கையை இந்த நாட்டிலே விதைப்பவர்கள் ஷியாக்கள். அல்லாஹ்வின் தூதரின் அஃபம் நரகம் செல்லும் என்கிற ஒரு கிறுக்குத்தனத்தை இந்த கூட்டம் சொல்லுகிறது. அதை மூடி மறைப்பதற்காக அல்லாஹ்வின் தூதருடைய அஹ்லுல் பைத்தை நேசிக்கிறார்களாம், அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறார்களாம். யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்?
அல்லாஹ்வின் தூதருடைய வாயிலே வந்த அத்தனை ஹதீதுகளையும் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் என்று புகாரியை மறுக்கிறார்கள், முஸ்லிமை மறுக்கிறார்கள், திருமதியை மறுக்கிறார்கள், இப்னு ஹிப்பான், இப்னு மாஜா அத்தனை ஹதீஸ் கிரந்தங்களையும் காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கக்கூடிய கூட்டம் இந்த ஷியா கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸை எல்லாம் மறுத்துவிட்டு நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவர்களா? இருக்கிற குர்ஆன் உண்மையான குர்ஆன் இல்லை, அது போலியானது, அது முகம்மது இட்டு கட்டியது. உண்மையான குர்ஆன் மறைந்திருக்கிற இமாமிடம் இருக்கிறது. அது இருக்கிற குர்ஆனை விட 3 மடங்கு அதிகம், 17,000 வசனங்களை கொண்டது என்று நாம் வைத்திருக்கிற குர்ஆனையே மறுக்கக்கூடிய கூட்டம் ஷியா கூட்டம். இவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பவர்களா? இவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுகின்றவர்களா? அப்ப ஷியாக்கள் என்பவர்கள் வழிகேடர்கள், மார்க்கத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள். இந்த ஏராவூருக்குள்ளே இந்த ஷியாக்கள் ஊடுருவி இருக்கிறார்கள், தனி மறுக்க சமைத்திருக்கிறார்கள், தங்களுடைய நச்சு கருத்துக்களை இந்த ஊருக்குள்ளே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களே, நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். அஹ்லுல் பைத் நபியை நேசிக்கிறோம் என்ற மாயா ஜாலங்களுக்கு பின்னால் ஏமாந்து ஈமானை அடகு வைத்து விடாதீர்கள். அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த இலவச புத்தகம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு இயக்கம் தப்லீக் ஜமாத். யாரும் கோவித்துக் கொள்ளாதீர்கள், உண்மையை சொல்ல வேண்டும், அதை உரக்க சொல்ல வேண்டும். ஒரு முஸ்லிம் தான் விரும்புவதை அடுத்தவனுக்கும் விரும்புவன் தான் உண்மையான முஸ்லிம். எனக்கு கிடைத்த நேர்வழி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எவன் ஆசை வைக்கிறானோ அவன்தான் முஸ்லிம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சொல்லி காட்டுகிறோம். ஜமாத்து தப்லீகை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த அமைப்பினருடைய அடிப்படையான ஏழான் அறிவித்தல் என்ன? மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை, கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை போதனை, இந்த இரண்டையும் பின்பற்றுவதில் தான் ஈருலக வெற்றியும் தங்கியுள்ளது என்பதுதான் தப்லீக் ஜமாத் சகோதரர்களுடைய ஏழான் அறிவித்தல். இந்த அறிவித்தல் சொல்லுகிற செய்தி என்ன? மார்க்கத்தின் அடிப்படை 2 மட்டும்தான். அல்லாஹ்வுடைய கட்டளை எது? குர்ஆன். கண்மணி நபிகள் நாயகத்தின் போதனை எது? ஹதீஸ். குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் மார்க்கம் என்பது அந்த ஜமாத்து சகோதரர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. வாழ்க்கையில் இருக்குதா? அதுதான் கேள்வி. நபியை நேசிக்கிறோம், நபியை மகப்பத்து வைத்திருக்கிறோம், நபி வழி நடப்போம் என்று எல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையில், நடத்தையில், இபாதத்தில், மார்க்க விவகாரங்களில் இந்த நபியை பின்பற்றக்கூடிய தன்மைகள் காணப்படுகின்றனவா? சிந்தித்து பாருங்கள். ஆத்திரத்தோடு அல்ல, நாம் சொல்லுகிற வார்த்தையில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை நிதானமாக சிந்தித்து பாருங்கள். மறுமையில் நான் தோற்றுவிடக் கூடாதே என்கிற கவலையோடு சிந்தித்து பாருங்கள். என்னுடைய மூளையை யாரும் அடகு வைத்து விடக் கூடாதே, ஏமாற்றி விடக் கூடாதே என்ற ஆதங்கத்தோடு சிந்தித்து பாருங்கள். நாங்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் இந்த சகோதரர்கள் பின்பற்றுகிறார்களா? இல்லை. மார்க்கத்தின் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக பின்பற்ற தகுந்த ஒன்றாக தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த அன்பர்கள் எதை பின்பற்றுகிறார்கள்? குர்ஆனை விட, ஹதீஸை விட, தஅலீம் கிதாப் என்கிற அமல்களின் சிறப்பு என்கிற நூலை தலைக்கு மேலால் வைத்து அவர்கள் போற்றுகிறார்கள். ஜக்கரியா சாஹிப், ஷைகுல் ஹதீஸ் ஜக்கரியா சாஹிப் அவர்களினால் எழுதப்பட்ட ஒரு நூல் தஅலீம் கிதாப், அமல்களின் சிறப்பு. இந்த நூலிலே இருக்கிற செய்திகள் என்ன? அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன செய்திகளா? இல்லை.
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன செய்திகளை காலடியிலே போட்டு புதைகுலையிலே புதைக்கக்கூடிய விதத்தில் நச்சு கருத்துக்கள் அந்த தௌலீமிலே சொல்லப்படுகின்றன. என்ன நச்சு கருத்துக்கள்? குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள். வமன் யுத்தீல்லாஹ வ ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவார்களோ அவர்கள் நபிமார்களோடும் சித்திகீன்களோடும் சுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் நாளை மறுமையிலே யாருக்கு அல்லாஹ் அருள் செய்தானோ அவர்கள் பட்டியலிலே இணைந்திருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டி, அந்த நேர்வழி எப்படிப்பட்டது, நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த அருள் புரியப்பட்டவருடைய வழி என்று நாங்கள் கேட்கிறோமே ஃபாத்திஹாவுல. ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தான், அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு என்று சொன்னால் வமன் யுத்தீல்லாஹ வ ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எவன் கட்டுப்பட்டு வாழ்ந்தானோ அவனுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அவர்கள் நபிமார்கள், அவர்கள் சுஹதாக்கள், அவர்கள் சித்திகீன்கள், அவர்கள் சாலிஹீன்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. தௌலீம் புத்தகம் அல்லாஹ்வையும் தூதரையும் கட்டுப்பட்டு வாழுமாறு தான் போதிக்கிறதா? இல்லை. ஜக்கரியா சாஹிப் மௌலானா அவர்கள் சொல்லுகிறார்கள், பெரியோர்களை பின்பற்ற வேண்டும், மூத்தோர்களை பின்பற்ற வேண்டும், சூஃபி மகான்களை பின்பற்ற வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் நடந்துள்ளன, அது ஆச்சரியமானது, அறிவுக்கு எட்டாதது, ஆனாலும் அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும், மறுமையில் வெற்றி கிடைக்கும் என்பது தௌலீம் கிதாபு சொல்லக்கூடிய செய்தி. நான் இட்டுக்கட்டி சொல்லவில்லை. தொழுகையின் சிறப்பு, நோன்பின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு எல்லாத்தையும் எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த செய்திகள் நிறைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு இமாம் இருந்தாராம், ஒரு பெரியவர் இருந்தாராம், செய்யது வம்சத்தை சார்ந்தவராம். அவர் எப்படி தொழுவாராம்? ஒரே உழுவுல 12 நாட்களுக்குரிய தொழுகைகளை நிறைவேற்றுவார். ஒரே உழுவுல, ஒரு நாள் செஞ்ச உழுவுல 12 நாளைக்கு இருக்கிற எல்லா தொழுகைகளையும் அவர் நிறைவேற்றுவாராம். சுபகு, லுகரு, அசரு, மக்ரிபு, இஷா, மறுபடி சுபகு, லுகரு, அசரு, மக்ரிபு, இஷா, இப்படி 12 நாளுடைய தொழுகைகளை ஒன்னா நாள் செஞ்ச உழுவோட செய்வாராம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு தொழுகையை காட்டி தந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் உலு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு தொழுகைக்காகவும் உலு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கே ஒவ்வொரு தொழுகைக்கும் உலு அவசியப்பட்டிருக்கிறது. தௌலீம் கிதாபு சொல்லுகிறது, ஒரு மகான் இருந்தாராம், செய்யது வம்சமாம், ஒரே உழுவோடு 12 நாளிட அத்தனை தொழுகையையும் ஒன்று விடாம தொழுதார் என்று சொன்னால் 12 நாளா அவருக்கு காற்று பிரியவில்லையா? 12 நாளா 1க்கு 2க்கு போகவில்லையா? 12 நாளா அவர் படுக்கவே இல்லையா? தூங்கினா உழு முறிஞ்சிரும், 1க்கு 2க்கு போனா உழு முறிஞ்சிரும், காத்து பிரிஞ்சா உழு முறிஞ்சிரும். விஞ்ஞானம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கு 10 ஹவருக்கு மேல 10 மணித்தியாலங்களை தாண்டி சிறுநீரை அடக்கி கொண்டு இருக்க முடியாது. அது உடம்பை பாதிக்கும், நோயை உருவாக்கும். இதுக்கெல்லாம் மாத்தமா ரசூலுல்லாவை விட ஆன்மீகத்தில் ஒரு உச்ச நிலையில யாரை வைக்கிறார்கள்? இந்த தௌலீம் பெரியோர்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஒரு இமாம் இருந்தாராம், அவர் இமாம் அபூ ஹனீஃபா இருந்தாராம். ஒரு இஷாவுக்கு செய்த உழுவோடு 50 வருஷமா சுபஹ் தொழுகையை தொழுதாராம். எத்தனை நாள்? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல. இஷாவுக்கு செஞ்ச உழுவோடு 50 வருஷமா
சுபகு தொழுதாராம். 50 வருஷமா நைட்ல படுக்கவே இல்லை, 50 வருஷமா 1க்கு 2க்கு போகவே இல்லை, 50 வருஷமா காற்று பிரியவே இல்லை, 50 வருஷமா தன்னுடைய மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவே இல்லை. இதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு தொழுகையை காட்டி தந்தார்களா? தூங்காமல் விழித்திருந்து தொழக்கூடிய ஒரு தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்த்தார்கள். உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது, உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது. அதற்குரிய ஹக்குகளை நிறைவேற்றுவதுதான் சரியானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபித்தோழருக்கு ஏவினார்களே. அந்த நபி வழிக்கு மாற்றமாக 50 வருஷமா இஷாட உழுவோட சுபக தொழுத பெரியார் அவர்களை நாங்கள் பின்பற்றுவதில் தான் வெற்றி இருக்கிறது என்று தஅலீம் கிதாபு சொல்லுகிறது என்று சொன்னால் இது நபி வழியா? இது அல்லாஹ்வின் தூதர் மீது வைத்த அன்பா? கேட்க விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, ஈமானை தகர்க்கக்கூடிய, ஈமானை பாதிக்கக்கூடிய நச்சு கருத்துக்கள் இந்த தஅலீம் புத்தகத்திலே நிறைந்திருக்கிறது. மௌத்தா போனவர்கள் உயிர் பெறுவார்களா? மரணித்தவன் பேசுவானா? பேச மாட்டான். நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது, இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா. நபிகள் நாயகத்தை விழித்து அல்லாஹ் கேட்கிறான், சொல்லுகிறான், நபியே முகம்மதே, மரணித்தவர்களை காது கேட்க செய்யக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்லை. யாருக்கு இல்லையா? நபிகள் நாயகத்துக்கே இல்லையா? எது இல்லையா? ஒரு ஆள் மௌத்தா போனா அவரை காது கேட்க செய்யற ஆற்றல் இல்லையாம். ரசூலுல்லாஹ் பேசினா கூட அவனுக்கு விளங்காதாம். அந்த ஆற்றலை முகம்மதே உனக்கு நான் தரவில்லை என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரை விட ஒரு ஆன்மீகவாதி இருக்க முடியுமா? இருக்கிறாங்க என்று தஅலீம் கிதாபு சொல்லுது. ஒரு பெரியார் இருந்தாராம், அவர் ஒரு சிஷ்யராம். தன்னுடைய குருநாதர் கிட்ட போய் சொன்னாராம், குருவே, ஷைஹே, நாளை லுகர் தினத்திலே நான் மரணித்து விடுவேன், மௌத்தாகி விடுவேன். இதோ இருக்கிறது தங்க காசுகள், நான் மௌத்தா போனா என்னுடைய ஜனாசா காரியங்களை நிறைவேற்றுவதற்காக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பணத்தையும் ஒப்படைத்து விட்டு அடுத்த நாள் லுகருக்கு வந்து கௌபத்துல்லாவை தவாபு செய்தாராம். சொன்ன மாதிரியே அவர் மரணித்து விட்டாராம். ஷேகுக்கு சரியான கவலையாம். இவ்வளவு பெரிய ஒரு அவுலியா, இவ்வளவு பெரிய இறைநேசர் சொன்ன மாதிரி மரணித்து விட்டாரே என்று கவலையோடு இருக்கிற போது, ஒரு நல்லடியார் மரணித்து விட்டாரே என்று வார்த்தையை சொல்லுகிற போது அந்த சந்தூக்கில இருந்து திடீரென்று மரணித்த அந்த சிஷ்யர் எழும்பினாராம். எழும்பி சொன்னாராம், நல்லடியார்கள், சாலிஹீன்கள் ஒருபோதும் மரணிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் படுத்துக் கொண்டார். இது எதிலே இருக்கிறது? தஅலீம் புத்தகத்திலே இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒரு உயிர் மரணித்து விட்டால் அந்த உயிரை நாங்கள் கைப்பற்றிக் கொள்கிறோம். இது குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை. அல்லாஹ் ஒரு உயிரை கைப்பற்றி விட்டால் அந்த உயிர் மீண்டும் எப்படி உலகத்தில் வந்து பேசலாம்? வமின் வராஹும் பர்ஸகுன் இலா யௌமி யுபஸூன். நாளை மறுமையிலே அல்லாஹ் எழுப்பாட்டுகிற அந்த நாள் வரும் வரைக்கும் மரணித்தவர்களுக்கும் உலகத்திற்கும் இடையிலே ஒரு திரையை நாங்கள் போட்டுவிட்டோம் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அந்த போதனைக்கு மாற்றமாக மௌத்தா போனவர்கள் பேசலாம் என்கிற வழிகட்ட சித்தாந்தத்தை தஅலீம் புத்தகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, ஏராளமான அல்லாஹ்வை பார்த்த பெரியார்கள், அல்லாஹ்வை ஒளி வடிவத்தில் பார்த்த பெரியார்கள், அல்லாஹ்வை பார்த்ததினால் பல நாட்கள் சிறுநீர் கழிக்காமல் இருந்த பெரியார்கள் என்று எல்லாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக அல்லாஹ்வின் தூதருடைய பெயரில் இட்டுக்கட்டி பெரியோர்களுடைய பெயரில் வழிகட்ட சித்தாந்தங்களை இந்த தஅலீம் கிதாப் அமல்களின் சிறப்பு என்ற நூல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் நபியை பின்பற்றுபவர்கள் அல்ல. அதுபோன்று இந்த நாட்டிலே உள்ள இஸ்லாமிய இயக்கங்களில் முக்கியமான 2-3 இயக்கங்கள், ஜமாஅத்தே இஸ்லாமி, இஹ்வானுல் முஸ்லிமீன்,
அல்லது ஜமாஅத்து சலாமா அல்லது டிஏ அல்லது எம்எஃப்சிடி அல்லது ஹிஸ்புத் தஹ்ரீர், இந்த மூன்று இயக்கங்களுடைய கோட்பாடுகள், கொள்கைகள், சிந்தனைகள் எல்லாம் ஒன்று, ஒரே அச்சில் வார்க்கப்பட்ட குப்பைகள். என்ன கொள்கை, என்ன கோட்பாடு? ஆட்சி கோஷம். எங்களுடைய நோக்கு ஆட்சி, இஸ்லாமிய தேசம், இஸ்லாமிய கிலாஃபத், இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த கொள்கையை சொன்னார்களா? ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், ஜிஹாது செய்ய வேண்டும், ஆயுதம் ஏந்த வேண்டும். ஒரு சிறுபான்மையாக வாழக்கூடிய நாட்டில் கூட ஜிஹாது தான் தீர்வு சொன்னார்களா? அல்லாஹ் சொல்லாத ஒரு கொள்கை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒரு கொள்கை. இந்த ஆட்சி கோஷம் என்பது, அரசியல் கோஷம் என்பது, இந்த ஜமாஅத்தே இஸ்லாமி, இந்த டிஏ, இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர் மூன்று அமைப்பும் இந்த ஆட்சியை முன்னிலைப்படுத்தி இந்த நாட்டிலே செயற்படக்கூடிய அமைப்புகள். இந்த கொள்கையை உருவாக்கி கொண்டு நாங்களும் நபியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு எதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? கூட்டுதுவா ஓதுவது பித்அத், மீலாது விழா கொண்டாடுவது பித்அத், சுபஹ் குனூத் ஓதுவது பித்அத், கத்தம் பாத்திகா ஓதுவது பித்அத், கந்தூரி கொடுப்பது பித்அத், மௌலூது ஓதுவது ஷிர்க், கபர் வணக்கம் ஷிர்க், தர்கா வழிபாடு ஷிர்க், கொடியேற்றம் ஷிர்க். இதெல்லாம் தெரியும் யாருக்கு? ஜமாஅத்தே இஸ்லாமிக்கு தெரியும், டிஏக்கு தெரியும், ஹிஸ்புத் தஹ்ரீருக்கு தெரியும். பராத்து நோன்பு இல்லை என்பது தெரியும், ரஜபு நோன்பு இல்லை என்பது தெரியும். இரவு நேர தொழுகை 20 அல்ல, தராவி 20 அல்ல 11 தான் என்பது தெரியும். பெருநாள் தொழுகை என்பது பள்ளியில் தொழக்கூடாது, திடலில் தான் தொழ வேண்டும் என்பது தெரியும். இத்தனை சத்தியத்தை தெரிந்தாலும் அசத்தியவாதிகளோட சேர்ந்திருக்கிறார்கள். கூட்டுதுவா ஓதுவர்களோடு சேர்ந்து கூட்டுதுவா ஓதுவார்கள். கேட்டால் நாங்கள் நபியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொள்வார்கள். கத்தம்பாத்தியா ஓதுகிற வீடுகளுக்கு சென்று வயிறு முட்டை உண்ணுவார்கள். கேட்டால் நாங்கள் நபியை முகப்பத்து வைத்திருக்கிறோம் அல்லவா என்று சொல்லிக் கொள்வார்கள். ஏன் இந்த இரட்டை வேடம்? அல்லாஹ்வின் தூதர் சொல்லவில்லை என்று தெரிகிறது, அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னா இல்லை, இது பித்அத் வழிகேடு என்று தெரிகிறது. ஆனாலும் நீங்கள் செய்கிறீர்களே, இதுதான் நபி வழியா? இதுதான் நபிகள் நாயகத்தின் மீது அன்பு வைக்கக்கூடிய தன்மையா? இல்லை. மார்க்கத்தை தங்களுடைய வசதிக்கு ஏற்ப வளைக்கக்கூடிய கூட்டம் இவர்கள். அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சியை பிடிப்பதற்காக, மக்களை தக்க வைப்பதற்காக, தங்களுடைய அமைப்பின் பக்கம் மக்களை சாறை சாறையாக அப்படியே அழைப்பதற்காக, சேர்ப்பதற்காக எல்லா பிதுஅத்துக்களோடும் எல்லா வழிகேடுகளோடும் ஒத்தூதிக்கொண்டு அவர்கள் சொல்வதற்கு ஏற்ப வாழ்க்கையை அமைக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வாழ்க்கை அவர்களிடம் இல்லை. இது நபியை பின்பற்றுவது அல்ல. அதே போன்று இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த ஷியாக்கள், இந்த கபரு வணக்கம் தரீக்காக்கள், இந்த ஜமாஅத்தே இஸ்லாமி, இந்த இஹ்வானிசம், இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர், இது போன்ற வழிகட்ட சித்தாந்தங்கள் எல்லாம் வழிகேடு, நபி வழி அல்ல, மார்க்கத்திற்கு முரண் என்பதை தோல் உரிப்பதற்காகவே, சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவதற்காகவே இந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தௌஹீத் ஜமாத். இன்று இந்த நாட்டிலே பல்வேறு பெயர்களில் இந்த தௌஹீத் ஜமாத்துக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஜேஎஸ்எம் என்ற பெயரிலே, ஏசிடிஜே என்ற பெயரிலே, ஷபாப், ஐஐஆர்ஓ, இது போன்ற நிதாவுல் கைர் போன்ற நிறுவனங்கள் பெயரிலே எல்லாம் ஏராளமான தௌஹீத் அமைப்புகளும் சங்கங்களும் இந்த நாட்டிலே செயற்படுகின்றன. ஏன் இவைகள் உருவாக்கப்பட்டன? இந்த நபி வழி நடக்காத, நபி வழி என்ற போர்வையை போத்திக் கொண்டு சமுதாயத்தை யாரெல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அது தப்பு என்பதை தோலுரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இவைகள்.
ஆரம்ப காலத்திலே ஏகத்துவத்தை வீரியமாக முதுகெலும்பை நிமிர்த்து வைத்து சொன்ன, நெஞ்சை நிமிர்த்து வைத்து சத்தியத்தை பிரச்சாரம் செய்த அமைப்புகள் இவை. இன்றைய நிலை என்ன? கையில காசு இல்லாத நேரத்திலே ஒரு போஸ்டர் அடிப்பதற்கு, ஒரு துண்டு பிரசுரம் எழுதுவதற்கு, ஒரு கந்தூரியை எதிர்த்து, ஒரு கத்தத்தை எதிர்த்து, ஒரு தலை ஃபாத்திகாவை எதிர்த்து, ஒரு பெண் வீட்டு சடங்கு கொண்டாடுவதை எதிர்த்து, ஒரு நோட்டீஸ் போடுவதற்கு கூட கையிலே காசு இல்லாமல் தங்கள் அங்கத்தவர்களுடைய மனைவிமாரின் நகைகளை விட்டு தன் சொந்த சொத்தை தாரை வார்த்து ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்த இந்த அமைப்புகளின் இன்றைய நிலை என்ன? சிந்தித்து பாருங்கள். நபி வழியை உயிர் மூச்சாக மதித்த ஒரு அமைப்பு இன்று எப்படி போய்கொண்டிருக்கிறார்கள்? வெளிநாட்டு பணம், அரபிகளுடைய தொடர்பு, குவைத்தில் இருந்து, சவுதியில் இருந்து, ஜித்தாவில் இருந்து, கட்டாரில் இருந்து கொட்டோ கொட்டு என்று கொட்டக்கூடிய வெளிநாட்டு பணம் இந்த ஏகத்துவவாதிகளை தடம் புரளச் செய்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் எதை எச்சரிக்கை செய்தார்கள்? தன் தோழர்களை விழித்து சொன்னார்களே, என்னருமை தோழர்களே, உங்களுக்கு வறுமை ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சவில்லை, பயப்படவில்லை. அல்லாஹ் அளவு கடந்த சொத்துக்களை, பணத்தை உங்களுக்கு அபரிவிதமாக அள்ளி தந்து அதன் மூலம் நீங்கள் வழிகட்டு போய்விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். அல்லாஹ் தூதர் சொன்னாங்க. கஷ்டத்துக்கு பயப்படவில்லை, வறுமைக்கு அஞ்சவில்லை. அளவு கடந்து வரக்கூடிய அரபு பணம் இருக்கிறது, சொத்து சுகம் இருக்கிறது, இதற்கு பயந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர். இதற்கு அல்லாஹ்வின் தூதர் பயந்தார்களோ அதன் பாதிப்பை கண்ணுக்கு முன்னால் இந்த நாட்டிலே நாங்கள் காண்கிறோம். கூட்டுதுவா இல்லை என்பதற்காக கழுத்தை பிடித்து பள்ளியை விட்டும் வெளியே போ என்று துரத்தப்பட்ட ஏகத்துவவாதிகள், நெஞ்சில் தான் விரலை கைகளை கட்டுவோம், அத்தகையத்தில் விரலை உடைத்தாலும் ஆட்டுவோம் என்று சுன்னாவை நிலைநாட்டுவதில் உயிரை கூட துச்சமாக மதித்த தௌஹீதுவாதிகள் இன்று எப்படி நிறம் மாறி இருக்கிறார்கள்? இந்த நிறுவனங்கள் எல்லாம் எப்படி கொள்கையை மாற்றி இருக்கிறார்கள்? பிதுஅத்துவாதிகளுக்கு பள்ளிகளை தாரை வார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதை எச்சரிக்கை செய்தார்கள்? 4 நபர்களை அல்லாஹ் தஆலா சபித்தான். இவர்கள் நாசமாகட்டும், இவர்கள் உருப்படாமல் போகட்டும், இவர்கள் அழிந்து போகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். லஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், பிதுஅத்துவாதிகளுக்கு எவன் புகலிடம் கொடுக்கிறானோ அவனை அல்லாஹ் நாசமாக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் யாருக்கு? ஒரு பிதுஅத்தை ஒருவன் செய்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத செய்யாத ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறான், அந்த பிதுஅத்துவாதிக்கு ஒருத்தன் புகலிடம் கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவன் நாசமா போகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தார்களே, இந்த இறை சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நாசகார செயலை தௌஹீது போர்வையில் இருப்பவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே மூளை முடுக்குகள் எல்லாம் எத்தனை பள்ளிவாயல்கள் இந்த அமைப்பினர்களால் தௌஹீத்வாதிகளினால் கட்டப்பட்டுள்ளன. இந்த பள்ளி எல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? இந்த பள்ளியை நிர்வகிப்பவர்கள் யார்? ஏகத்துவவாதிகளா? குர்ஆன் சுன்னாவை உயிர் மூச்சாக மதிப்பவர்களா? பள்ளியை கட்டுறாங்க, திறப்பு விழா அன்று மாத்திரம் அந்த நிறுவன தலைவர் சென்று உரையாற்றுவார், குத்பா நிகழ்த்துவார். அடுத்த சுபகு முதல் அந்த பள்ளியிலே கூட்டுதுவா, அந்த பள்ளியிலே சுபகு குனூத், அந்த பள்ளியிலே தக்லீம் வாசித்தல். இதை மறுக்க முடியுமா? எத்தனை பள்ளிகளை உங்களுக்கு ஆதாரம் காட்ட வேண்டும்?
கிழக்கு மாகாணமாகட்டும், மன்னாராகட்டும், இலங்கையின் ஒத்த அத்தனை மூலை முடுக்குகளாகட்டும் ஏறாவுரை இருக்குதான். இது போன்ற பிதுஅத்துவாதிகளுக்கு பள்ளிகளை தாரை வார்த்து நல்லா ஓதுங்க. கூட்டுதுவாவா ஏன் சின்ன பள்ளியில் இருந்து ஓதுறீங்க? நாங்க 2 மாடியா கட்டித்தாரோம், நல்ல குழு குழுண்டு ஆக்கித்தாரோம், அதுக்குள்ள இருந்து நல்லா சத்தம் போட்டு கூட்டுதுவா ஓதுங்க. சவுண்டு போதாதா? மைக்கு வாங்கி தாரோம். இந்த அளவுக்கு பிதுஅத்தை வளர்ப்பவர்களாக, பிதுஅத்துவாதிகளுக்கு புகலிடத்தை வழங்குபவர்களாக, அல்லாஹ்வின் சாபத்தை பெறக்கூடிய அந்த நாசகார செயலை இந்த தௌஹீத் போர்வையில் உள்ளவர்கள் செய்கிறார்களே, இதுதான் நபி வழியா? இதைத்தான் அல்லாஹ் மூமின்கள் என்றால் தங்கள் உயிரை விட உத்தம தூதரை மதிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இதுதான் அந்த உயிரை விட உத்தம தூதரை மதிக்கின்ற நிலையா? இன்னும் சொல்கிறேன், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய உலமாக்களின் ஒன்றியம் ஜம்மியத்துல் உலமா, அது இஸ்லாமிய அமைப்பு கிடையாதுங்க. அந்த ஜம்மியத்துல் உலமாவுல கபர் வணக்கத்தை, அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய பிரார்த்தனையை மரணித்து போய் மண்ணோடு மண்ணாக உக்கி போன மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து வாழ்ந்து மரணித்த என்னையும் உங்களையும் போன்ற ஒரு சாதாரண மனிதனிடம் சென்று அவுலியாவே, முய்யத்தீனே, நாகூரே என்று எவன் கையேந்துகிறானோ, இது பச்சை ஷிர்க்கு, இது பச்சை இணை வைப்பு, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மகா அநியாயம். அந்த அநியாயத்தை செய்யக்கூடிய தரீக்கா வாதிகள், அந்த அநியாயத்தை செய்யக்கூடிய கபர் வணங்கிகள் இந்த ஜம்மியத்துல் உலமாவிலே அங்கம் வைக்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதை விட யாரோ எழுதிய ஒரு தகலீம் புத்தகத்தை வேத வாக்காக ஏற்று பெரியோர்கள் சொன்னதையும் சூஃபிகள் சொன்னதையும் மார்க்கமாக ஏற்று பின்பற்றக்கூடிய தப்லீக் ஜமாத் அன்பர்கள் அந்த ஜம்மியத்துல் உலமாவில் இருக்கிறார்கள். மார்க்கம் சொல்லாத நபிகள் நாயகத்தின் வழிமுறைக்கு மாற்றமாக ஆட்சியே இலக்கு என்று கோஷம் எழுப்பக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமி, இஹ்வான் போன்ற அமைப்புகள் அந்த ஜம்மியத்துல் உலமாவில் இருக்கிறார்கள். இத்தனை வழிகேட்ட கும்பல்களும் ஒன்றாக ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைந்திருக்கிற ஒரு கோமாளி கூட்டம் தான் ஜம்மியத்துல் உலமா என்கிற அமைப்பு. அந்த அமைப்பிலே யார் இணைந்திருக்கிறார்கள்? பணம் வந்தால் பதவி வரும், பணம் வந்தால் பட்டம் வரும், பணம் என்று சொன்னால் பிணமும் வாய் திறக்குமே. பணம் கொட்டோ கொட்டு என்று நம் தௌஹீத் கரங்களில் கொட்டியது. பணத்தை கண்டவுடன் குராஃபத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வாங்க வாங்க, ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர், ஜம்மியத்துல் உலமாவுடைய செயலாளர், ஜம்மியத்துல் உலமாவுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அள்ளி கொடுத்தார்கள் எச்சில்களை, எலும்பு தோள்களை, முள்ளுகளை. பதவி என்ற போர்வையில் பிச்சை போட்டார்கள். அவன் போட்ட பிச்சை பதவியை தக்க வைப்பதற்காக அந்த அமைப்புகளில் இணைந்து கொண்டு அசத்தியத்திற்கு சார்பாக எழுதி கொண்டும் அந்த ஃபத்வாக்களுக்கு சிக்னேச்சர் பண்ணி கொண்டும் இந்த தௌஹீத் போர்வையில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது நபி வழியா? இது குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவர்களுடைய போக்கா? அது மட்டுமல்ல, கேவலம் இந்த நாட்டிலே குறிப்பாக கிழக்கு வடக்கு மாகாணங்களிலே இந்த சமுதாயத்தை ஒரு கேன்சராக அப்படியே அழித்து துவம்சம் செய்யக்கூடிய ஒரு கேடுகட்ட சமூக கொடுமை சீதனம், வரதட்சணை, கைக்கூலி, பெண்ணிடம் அவளுடைய கற்பை சுரண்டுகிறான், அவளுடைய இளமையை சுரண்டுகிறான், அவளுடைய உடல் அழகை சுரண்டுகிறான், அவளுடைய உணர்ச்சிகளை சுரண்டுகிறான். உனக்காக அவளுடைய தாயை, தந்தையை, குடும்பத்தை, நண்பிகளை, சொந்த மண்ணை விட்டு வருகிறாள். உனக்காக இரவு பகலாக உழைக்கிறாள். உன் பெயரை சொல்ல வேண்டும் என்பதற்காக உன் சந்ததியை தன் வயிற்றிலே சுமக்கிறாள். அதற்காகவே மரணத்தின் அந்த மரணத்தின் வாயிலுக்கு சென்று மரண வாயிலை தட்டிவிட்டு வருகிறாள். யார்? நீ கட்டிய மனைவி. இத்தனை தியாகத்தையும் உனக்கு செய்பவள் தான் நீ கட்டிய மனைவி.
அந்த மனைவி செய்கிற தியாகத்துக்கு முன்னால் இஸ்லாம் கொடுத்திருக்கிற கூலி சன்மானம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் கொடுத்த சன்மானம் என்ன தெரியுமா? ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலேயே நான் அதிகம் கடமைப்பட்டது யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய், அடுத்தது உன்னுடைய தாய், அடுத்தது உன்னுடைய தாய், அடுத்தது உன்னுடைய தந்தை. முதலிடம், இரண்டாம் இடம், மூன்றாம் இடம். இந்த முதல் 3 இடங்களும் பெற்றெடுத்த உன் தாய்க்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் போதித்தார்கள் என்றால் உன் மனைவியின் சிறப்பை நீ புரிந்து கொள். அல்லாஹ்வின் தூதர் எங்கே வைக்கிறார்கள் ஒவ்வொருத்தருடைய மனைவிமாரை? அவள் செய்கிற தியாகம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒரு உடம்பில் இருக்கிற 20 எலும்புகளை ஒன்றாக சேர்த்து உடைத்தால் உடம்பு எப்படி வலிக்குமோ, ரணகலமாக மாறுமோ, அந்த வலியை நிகழ்த்த வலியை ஒரு பெண், உன் மனைவி, உன் சந்ததியை, உன் பிள்ளையை, உன் மகனை, உன் மகளை ஈண்டெடுக்கிற போது அனுபவிக்கிறாள். இந்த வேதனைக்கு நிகராக நீ எத்தனை மலையளவு தங்கத்தை கொட்டினாலும் அது ஈடாகாது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாத்துன் நிசாக சதுகாத்திஹின்ன நிகலா, ஆண்களே நீங்கள் பெண்களை மணமுடிக்கிற போது நீங்கள் மகரை கொடுத்து மணமுடியுங்கள். அந்த பெண்கள் உங்களிடம் மிகப்பெரிய ஒரு குவியலையே மகராக கேட்டாலும் அதை கொடுங்கள். மலையளவுக்கு தங்கத்தை கேட்டாலும் ஒரு ஆம்பளை கொடுத்து தான் ஆக வேண்டும். அந்த உரிமை அந்த பொம்பளைக்கு இருக்குது. ஒரு ஆம்பளை கிட்ட வளவை கேட்கலாம், 10 ஏக்கர் காணியவை, 10 லட்சம் 50 லட்சம் பணத்தவை, 20 பவன் நகையவை, ஓடுவதற்கு ஒரு ஃபெஜிராவை வாங்கித்த, அத்தனை வசதிகளோடும் குளிரூட்டப்பட்ட ஒரு வீட்டை வளவை கட்டித்தா என்று ஒரு பெண் உன்னிடம் கேட்டால் நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும். யார் யாருக்கு கொடுக்க வேண்டும்? உன் மனைவிக்கு ஒரு ஆண் கணவன் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனும் தூதரும் சொல்கிறார்கள். இந்த செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு ஆரம்பத்தில் எடுத்து சொன்னவர்கள் தௌஹீத்வாதிகள், மேலே நான் சொன்ன அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? சீதனத்தை குறித்து ஒரு மௌலவி வந்து பயான் பண்ண போறாரு, வேண்டாம் வேண்டாம், ஏராவூருக்குள்ள சீதனத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. யாரு சொல்றா? தௌஹீத்வாதி சொல்றா. ஏகத்துவவாதியாம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறார்களாம், அல்லாஹ்வின் தூதரின் கட்டளைகளை தலைமேற்கொண்டு உயிரை விட மேலாக மதிக்கிறார்களாம். ஆனால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக சீதனம் என்கிற, வரதட்சணை என்கிற, கைக்கூலி என்கிற கேவலத்தை, பிச்சையை வாய்விட்டு கேட்கிறான் தௌஹீத்வாதி. இவன் தௌஹீத்வாதியா? இப்படி சீதனை எடுத்து பொம்பளை வளவுல, பொம்பளை வீட்டில, மாமியார் வீட்டில எவனெல்லாம் வாழுகிறானோ அவன் நாக்க புடிக்க கொண்டு சாக வேண்டும். கேவலம் கெட்ட வாழ்க்கை. குர்ஆன் சொல்லுகிறது, ஆண்களே நீங்கள் வசிக்கிற இடத்தில் உங்கள் மனைவியரை கூடி அமர்த்துங்கள். ஆம்புளைட வீட்டில தான் பொம்பளை வாழ வேண்டும். இது மார்க்க சட்டங்க, மனோ இச்சைப்படி நாங்கள் சொல்லுகிற சட்டம் அல்ல, படைத்த ரப்பு சொல்லுகிற சட்டம். ஆனா இன்னைக்கு தௌஹீது பேசுகின்றவர்கள் தங்கள் பள்ளிவாயல்களில், தங்கள் பொதுக்கூட்டங்களில், தங்கள் இஜ்திமாக்களில் இந்த வரதட்சணையை, சீதனத்தை பேசுவதற்கு நாக்குக்கு பூட்டு போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கவில்லை. இவர்கள் அல்லாஹ்வின் தூதரின் மீது தங்கள் உயிரை விட அன்பு செலுத்தவில்லை. நடிக்கிறார்கள், நாடகமாடுகிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத், இந்த SLTJ என்ற அமைப்பு இந்த தரீக்காக்களோடு, இந்த தப்லீகோடு, இந்த ஜமாத் இஸ்லாமியோடு, இந்த ஜமாத்து சலாமா DA-ஓடு, இந்த ஹிஸ்புத் தஹ்ரீரோடு, இந்த போலி தௌஹீத்வாதிகளோடு நாங்கள் சேருவதில்லை, சேர மாட்டோம், இனியும் சேரப்போவதில்லை இன்ஷா அல்லாஹ். காரணம்,
ஒன்றே ஒன்றுதான், இவர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வின் தூதரை மதிப்பதாக சொல்லி கால்களுக்கு கீழால் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உயிரை விட மேலாக மதிக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஒரு கட்டளையை இட்டால் அதை சிரமேற்கொண்டு உசுறு போனாலும் அதை விடுவோமே தவிர தூதரின் வழிகாட்டுதலை நாங்கள் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டோம் என்கிற ஒரு உன்னதமான கொள்கையை உள்ளத்திலே பசுமரத்து ஆணி போல் பதிந்து கொண்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த உண்மையை எந்த இடத்திலும் தோல் உரிப்பதற்கு, பட்டவர்த்தனமாக எத்தி வைப்பதற்கு நாங்கள் கிஞ்சிற்றோம், ஒரு போதும் எல்முனை அளவும் தயங்குவது கிடையாது. இதனால் நாங்கள் பிரிவினைவாதி, சமூக துரோகிகள், ஊரை குழப்புகின்றவர்கள் என்ற அவப்பெயர் எங்களுக்கு கிட்டலாம். எங்களை நீங்கள் புறக்கணிக்கலாம், எங்களை நீங்கள் ஒதுக்கலாம், எங்கள் உறவுகளை துண்டிக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரு ஆறுதல் வார்த்தை புகாரியிலே இருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ் ஒரு சாராரை பார்த்து சொல்லுவான், உலகத்திலே யாரை வணங்கினீர்களோ அவர்களுக்கு பின்னால் செல்லுங்கள் என்று சொல்லுவான். கல்லை வணங்கியவன், மரத்தை வணங்கியவன், எதை வணங்கினானோ அதற்கு பின்னால் சென்று நரகத்தில் வீழுவான். ஒரு சின்ன கூட்டம் எஞ்சியிருப்பார்கள். அல்லாஹ் ஒரு உருவம் எடுத்து வருவான். தன்னை கடவுள் என்று அல்லாஹ் என்று தெரியாத உருவத்தில் வருவான். யாரையப்பா பார்த்து எதிர்பார்த்து நிற்கிறீர்கள் என்று கேட்பான். அந்த மூமின்கள் சொல்லுவார்கள், எங்கள் இறைவன் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுவான், அனர் ரப், நான் தான் உங்கள் இறைவன் என்பான். என் பின்னால் வாருங்கள் என்று அழைப்பான். அந்த நேரத்தில் அந்த மூமின்கள் சொல்லுவார்கள், நானு ஃபாரக்னன் நாஸ ஃபித் துன்யா, உலகத்திலேயே நாங்கள் மக்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தோம். மக்களிடம் தேவை இருந்த உலக வாழ்க்கையிலேயே நாங்கள் பிரிந்து வேறாக வாழ்ந்தோம். எதற்காக? இணை வைக்க கூடாது என்பதற்காக, சத்தியத்திற்காக உயிரை விட வேண்டும் என்பதற்காக, இந்த உன்னதமான கொள்கைக்காக வாழ வேண்டும் என்பதற்காக உலகத்து உறவுகளையே துறந்து வாழ்ந்தவர்களப்பா நாம். கூலி பெறுகிற இந்த தினத்தில் நீ கடவுள் என்றால், அல்லாஹ் என்றால் நாங்கள் நம்ப வேண்டுமா? அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம். அல்லாஹ் மீண்டும் ஒரு உருவம் எடுத்து வருவான். தன்னை கண்டவுடன் அல்லாஹ் என்கிற பார்க்கிற விதத்தில் வருவான். அனர்ரப், நான் தான் இறைவன் என்று சொல்லுவான். கெண்டைக்கால் விளக்கப்படும். அத்தனை மூமின்களும் சுஜூதிலே வீழ்வார்கள். அல்லாஹ்வுக்கு பின்னால் அணிவகுத்து சொர்க்கம் செல்வார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அந்த அல்லாஹ்வின் பின்னால் அணிவகுத்து தனிப்படையாக சொர்க்கம் செல்லுகிற அந்த படையில் இந்த தௌஹீத்வாதிகளாகிய நாமும் இணைய வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தினால் தான் இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் சத்தியத்தை துணிந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி அவரை மட்டுமே பின்பற்றி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.